ஓம் சாந்தி 24/6/2025. ஓம் சாந்தி. மாதேஸ்வரி அம்மாவினுடைய மகா வாக்கியம் ரிவைஸ்டு 1957. மாதேஸ்வரி அவர்களின் புண்ணிய நினைவு நாள் அன்று காலை வகுப்பில் வாசிப்பதற்கான இனிமையான மகா வாக்கியம்ட்டு தலைப்பு கொடுத்துருக்காங்க. பாடல் ஓடுது, என்னுடைய சிறிய இந்த உலகத்தை பார் அப்படின்னு ஒரு பாடல் ஓடுது. இந்த பாடல் எந்த காலத்தில் பாடப்பட்டது? ஏனென்றால் இந்த சங்கமயுக நேரத்தில் தான் நம் பிராமண குலத்தின் இந்த சிறியதான உலகம் உள்ளதுன்னு சொல்றாங்க. இது நம்முடைய எப்படிப்பட்ட குடும்பம் என்பதனை வரிசைக்கிரமமாக கூறுகிறீர்கள். இந்த பிராமண குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம் என்பதை நம்ம வரிசைக்கிரமமாக சொல்றோம். நாம் பரம தந்தை பரமாத்மா சிவனுடைய பேர குழந்தைகள் சொல்றார் பாபா. பரமதந்தை பரமாத்மாவுடைய சிவனுடைய பேர குழந்தைகள், பிரம்மா சரஸ்வதியின் வாய்வழி ஞானம் பெற்ற குழந்தைகள் ஆவோம் சொல்றாங்க. மற்றும் விஷ்ணு சங்கர் நம்முடைய பெரியப்பாக்கள் ஆவார்கள் சொல்றாரு. மேலும் நாம் அனைவரும் நமக்குள் சகோதரன் சகோதரிகள் ஆவோம். இதுதான் நம்முடைய சிறியதான உலகமாகும் சொல்றாங்க பாபா. இதற்கு மேல் வேறு சம்பந்தங்கள் படைக்கப்படவே இல்லை. இந்த நேரத்திற்கு இவ்வளவுதான் சம்பந்தங்கள் எனலாம் சொல்றாங்க. பாருங்கள், நமது சம்பந்தம் எவ்வளவு பெரிய அதிகாரம் படைத்தவரோடு இருக்கின்றது. இப்போ நம்மளுடைய சம்பந்தம் எல்லாம் பெரிய அதிகாரம் படைச்ச பாபாவோட இருக்குது. நம்முடைய தாத்தாவாக இருக்கிறார் சிவன். அவருடைய பெயர் எவ்வளவு உயர்ந்ததாக இருக்கிறதுன்னு சொல்றாங்க. அவர் முழு மனித உலகினுடைய விதய ரூபமாக இருக்கிறார். அனைத்து ஆத்மாக்களுக்கும் நன்மை செய்பவராக இருக்கின்ற காரணத்தினால் அவருக்கு கூறப்படுகின்றது ஹரஹர கள்ளம் கவடமற்ற சிவன் மகாதேவன் என்று சொல்றாங்க. அவர் முழு உலகின் துக்கத்தை நீக்கி சுகத்தை அளிப்பவர். அவர் மூலம் நமக்கு சுகம், சாந்தி, பவித்திரதா இவற்றின் பெரிய உரிமை கிடைக்கின்றது. அமைதியில் பிறகு வேறு கர்ம பந்தனங்களின் கணக்கு வழக்குகள் இருப்பதே இல்லை. ஆனால் இந்த இரண்டு விஷயங்களும் சுகம், சாந்தி, பவித்திரதாவினுடைய ஆதாரத்தினால்தான் கிடைக்கிறதுன்றாங்க. இந்த தூய்மையினுடைய ஆதாரத்துல தான் சுகம், சாந்தி நமக்கு கிடைக்குது. எதுவரை தந்தையின் வளர்ப்பின் முழுமையான ஆஸ்தி பெற்று தந்தையிடமிருந்து சான்றிதழ் பெறவில்லையோ அதுவரை அந்த ஆஸ்தி கிடைக்க முடியாதுன்னு சொல்றாங்க. பாபாவுடைய வளர்ப்புல இருந்து பிகே ஆகி முழுமையான ஆசி நம்ம வாங்கல, பாபாட்ட சர்டிபிகேட் வாங்கலன்னா அது வரைக்கும் தேவதை நிலைய கிடைக்க முடியாதுன்றாரு. பாருங்கள், பிரம்மா மீது எவ்வளவு பெரிய காரியத்தின் பொறுப்பு உள்ளது. அசுத்தம் நிறைந்த 5 விகாரங்களின் அழுக்குப்பட்டு இருக்கும் அப்பவித்திர ஆத்மாக்களை தூய்மையாக மாத்துகிறார். அந்த அலௌகீக காரியத்திற்கான பரிசு பிறகு சத்தியுகத்தில் முதல் நம்பர் ஸ்ரீகிருஷ்ணர் பதவி அவருக்கு கிடைக்குது. பிரம்மா பாபாவுடைய காரியம் என்னன்னா, எவ்வளவு பெரிய பொறுப்புன்னா, இப்ப எல்லா ஆத்மாக்களையும் தூய்மையா மாத்துறாரு. அது 5 விகாரத்துல போனவங்கள அழுக்கப்பட்டு இருக்கும் அப்பவித்திர தூய்மையற்ற ஆத்மாக்களை தூய்மையாக மாத்துறாரு. இந்த காரியத்திற்கான பரிசு தான் சத்தியுகத்துல அவருக்கு ஸ்ரீகிருஷ்ணர் பதவி கிடைக்குது. இப்போது பாருங்கள், அந்த தந்தையோடு உங்களுடைய சம்பந்தம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது. எனவே எவ்வளவு கவலையற்ற நிலை மற்றும் குஷி இருக்க வேண்டும் சொல்றாங்க. இப்போது ஒவ்வொருவரும் தன்னைத்தான் தனது இதயபூர்வமாக கேளுங்கள், நான் முழுமையாக அவருடையவராகி விட்டேன் நான் சொல்லி கேட்குறாங்க. அம்மா பேசுறாங்களா பாபாவான்னு தெரியல. எப்பொழுது பரமாத்மா தந்தை வந்திருக்கிறாரோ அப்போது நாம் அவரிடம் வந்து முழுமையான ஆசையை பெற்றுவிட வேண்டும் என்று யோசிக்க வேண்டும் சொல்றாங்க. மாணவர்களுடைய வேலையை முழுமையாக முயற்சி செய்து ஸ்காலர்ஷிப் பெறுவதாகும். எனவே நாம் ஏன் முதல் நம்பரின் லாட்டரியை ஜெயிக்க கூடாதுன்னு சொல்லி அம்மா கேட்குறாங்க. அதுதான் வெற்றி மாலையில் வருவதாகும். இப்போ மாணவர்கள் ஸ்டூடெண்ட்ஸ்னாலே முழுமையாக முயற்சி பண்ணி ஸ்காலர்ஷிப் பெறுவது தான். அதனால் நம்ம ஏன் இப்போ வந்து நல்லா முயற்சி செஞ்சு 108 மணி மாலையில் வரக்கூடாது? மற்றபடி சிலர் கையில் 2 லட்டுகளை பிடித்து கொண்டு அமர்ந்திருக்கிறாங்க. இவ்வுலகத்தின் எல்லைக்குட்பட்ட சுகத்தையும் பெற வேண்டும் நினைக்கிறாங்க. மற்றும் அங்கு சொர்க்கத்திலும் ஏதாவது சுகம் பெறுவோம். இப்படிப்பட்ட சிந்தனை உடையவருக்கு மத்திய நிலை அல்லது தாழ்ந்த நிலை முயற்சியாளர் என்று கூறலாம் சொல்றாங்க அம்மா. சர்வோத்தம முயற்சியாளர் என்று சொல்ல முடியாது. யார் 2 பக்கமும் கால் வச்சுட்டு இருக்காங்களோ, அதாவது கலியுகத்து பக்கமும் கால், அந்த எல்லைக்குட்பட்ட சுகமும் வேணும், சொர்க்கத்திலையும் சுகம் வரணும் அப்படின்ட்டு 2 பக்கமும் இருக்கிறாங்கன்னா அவங்க வந்து மத்திய நிலை தாழ்ந்த நிலை முயற்சியாளர். அவங்கள வந்து சர்வோத்தம முயற்சியாளர் சொல்ல முடியாதுன்றாரு. எப்போது தந்தை கொடுப்பதில் தயக்கம் காட்டுவதில்லையோ அப்போது பெறுபவர்கள் ஏன் தயங்குகிறீர்கள்னு சொல்லி பாபா அம்மா கேட்குறாங்க. கடவுளே வந்து கொடுக்கறதுல தயக்கம் காட்டல, அப்புறம் ஏன் வாங்குறவங்க தயங்குறீங்கன்றாரு. எனவே தான் குருநானக் அவர்கள் கூட கூறியுள்ளார், பரமாத்மா வள்ளலாக இருக்கிறார், சக்தி மிக்கவராக இருக்கிறார், ஆனால் ஆத்மாக்களுக்கு பெறுவதற்கான சக்தி கூட இல்லைன்னு சொல்லி குருநானக் சொல்லியிருக்கிறாராம்.
இப்படி ஒரு பழமொழியும் இருக்கிறது. கொடுப்பவர் கொடுத்து கொண்டே இருக்கிறார், ஆனால் பெறுபவர் களைப்படைந்து விடுகிறார்ன்ட்டு ஒரு பழமொழி இருக்குது. உங்களது இதயத்தில் இந்த எண்ணம் கூட வரலாம், நானும் இந்த பதவியை அடைய வேண்டும் என்று நான் ஏன் விரும்பக்கூடாது? ஆனால் பாருங்கள், தந்தை எவ்வளவு முயற்சி செய்கிறார், இருந்தும் மாயை எவ்வளவு தடையை கொண்டு வருகிறது, ஏன் சொல்லி கேட்குறாங்க. இப்போது மாயனுடைய ராஜா முடிய போகுது. அணைய போற விளக்கு எப்படி எரியும், பிரகாசமா எரியுமோ அந்த மாதிரி மாயாவுடைய ராஜ்யம் இப்ப முடிய போகுது. அதனால அது நம்மள தடைகளை கொண்டு வருது. இப்போது மாயை அனைத்து சாராம்சத்தையும் அழித்து விட்டது. அப்போதுதான் பரமாத்மா வருகிறார். அவரிடம் அனைத்து சாராம்சமும் நிறைந்திருக்கிறது. அவரிடம் அனைத்து சம்பந்தங்களுடைய சுவை கிடைக்கின்றது. எனவேதான் தாயும் நீயே தந்தையும் நீன்ட்டு பக்தியில பாடியிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட அந்த பரமாத்மாவின் மகிமை பாடப்படுகின்றதுன்னு சொல்றாங்க. எனவே இப்படிப்பட்ட உயர்ந்த சம்பந்தம் கிடைத்திருக்கும் இந்த நேரத்திற்கு தான் அனைத்து அர்ப்பணமும் சொல்லி அம்மா சொல்றாங்க. எனவே பரமாத்மாவோட 21 பிறவிகளுக்கான சுகத்தின் பலனை அளிக்கும் இவ்வளவு முழுமையான சம்பந்தத்தை இப்போது நாம் ஏற்படுத்த வேண்டும் சொல்லி அம்மா சொல்றாங்க. இப்ப பரமாத்மாவோட நமக்கு இப்ப முழு சம்பந்தத்தை அவரோட ஏற்படுத்தணும். அப்பதான் நம்ம 21 பிறவிக்கு சுகத்தின் பலனை அளிப்பார் அவரு. அதனால இப்ப அந்த சம்பந்தத்தை ஏற்படுத்த வேண்டும். இதுதான் புருஷார்த்தத்தின் வெற்றி ஆகுன்றாரு. முயற்சியினுடைய வெற்றியே அவரோட சம்பந்தத்தை இணைப்பது. ஆனால் 21 பிறவிகளின் இந்த வார்த்தையை கேட்டு கவனக்குறைவாக இருந்துராதீங்க. 21 பிறவிகளுக்காக இப்போது முயற்சியும் செய்ய வேண்டும்ன்றாரு. 21 பிறவிகளுக்கு பிறகு தாழ்ந்துதான் செல்ல வேண்டும் எனும் போது அங்கு வெற்றி என்ன கிடைத்தது என்று யோசிக்க வேண்டாம் சொல்லி சொல்றாங்க அம்மா. 21 பிறவி தானே, அதுக்கப்புறம் 63 ஜென்மம் கீழே தானே நம்ம போக போறோம் அப்படின்லாம் யோசிக்காதீங்க. ஆனால் நாடகத்தில் ஆத்மாக்களுக்கான எந்த ஒரு மிக உயர்ந்த வெற்றி நிச்சயிக்கப்பட்டுள்ளதோ அது கிடைக்கத்தானே செய்யும் சொல்லி அம்மா சொல்றாங்க. தந்தை நம்மை சம்பூர்ண நிலைக்கு அழைத்து செல்கிறார். ஆனால் நாம் தந்தையை மறந்துடுறோம். கடவுளே வராரு, நம்மள சம்பூர்ண நிலைக்கு கூட்டிட்டு போறாரு. ஆனா நம்ம அவரே மறந்துடுறோம். அப்போது அவசியம் தாழ்ந்து சென்று விடுகிறோம். எப்ப மறக்கிறோமோ அப்ப தாழ்ந்து போயிடுறோம். இதில் தந்தையின் மீது எவ்வித தவறும் கிடையாதுன்னு சொல்றாங்க. அவர் மேல எந்த தப்பும் கிடையாது, நம்ம தான் அவரை மறந்துடுறோம். இப்போது குறை ஏற்பட்டுள்ளது என்றால் அது குழந்தைகளாகிய நம்முடையது தான். இப்ப கூட நமக்கு ஏதாவது குறை இருக்குன்னா அது எல்லாம் நம்முடைய குறை தான் சொல்றாங்க அம்மா. சத்தியயுகம் திரேதாயுகத்தின் முழு சுகமும் இந்த பிறவின் பிராமண பிறவின் முயற்சியின் ஆதாரத்தின்படி தான் இருக்கிறதுன்றாரு. இப்ப சொர்க்கத்திலயும் சரி திரேதாயுகத்திலையும் நமக்கு முழு சுகத்தையும் அனுபவிக்கணும். ராஜா ராணியா இருக்கிறோம், எந்த பதவி அடையிறோமோ அந்த பதவியில எல்லாத்தையும் நம்ம அனுபவிக்கணும். அப்ப அதோடைய ஆதாரம் இப்ப நம்ம படிக்க போற இந்த முயற்சியின் இப்ப பிராமண பிறவியோடைய முயற்சியின் ஆதாரத்தின்படிதான் இருக்குது. நம்ம எந்த அளவுக்கு சேவை செய்யறோம், எந்த அளவுக்கு படிக்கிறோம், 4 சப்ஜெக்ட்ல எவ்வளவு பாஸ் ஆகிறோமோ அதன்படிதான் நமக்கு அங்க முழு சுகமும் கிடைக்கும். அப்படியானால் தனது உயர்ந்த பாட்டை நடிப்பதற்கான சம்பூர்ண முயற்சி ஏன் செய்ய மாட்டீர்கள்னு சொல்லி அம்மா கேக்குறாங்க. முயற்சி இல்லாமல் ஆஸ்தி எப்படி எடுக்க முடியும்? முயற்சி செய்யாம நமக்கு எப்படி ஆஸ்தி கிடைக்கும்? முயற்சியை மனிதர்கள் எப்போதும் சுகத்திற்காகவே செய்யறாங்க. சுக துக்கத்திலிருந்து விலகி இருப்பதற்கான முயற்சியை யாருமே செய்வதில்லை. எப்பயுமே இப்போ உலகாயத்திலே பாருங்களேன், படிக்கிறாங்கன்னா ஏன் படிக்கிறாங்க? சம்பாதிக்கணும், நல்லா சுகமா வாழணும். சுகத்திற்காக தான் மனிதர்கள் முயற்சி செய்யறாங்கன்னு சொல்றாங்க அம்மா. நம்மளும் அதே மாதிரிதான் சுகத்திற்காக தான் இப்ப போய் திரேதாயுகம் சொர்க்கத்துல நம்ம நல்ல சுகம் அடையணும்னா இப்ப நல்ல முயற்சிய செய்யணும். இப்போதைய முயற்சியின் ஆதாரத்தின்படிதான் அந்த சத்தியுகம் திரேதாயுகத்தினுடைய சுகம் இருக்குன்னா நம்ம ஏன் நம்மளுடைய உயர்ந்த பாட்டை நடிப்பதற்கான இப்ப முயற்சி செய்யக்கூடாதுன்னு கேக்குறாங்க. முயற்சியை மனிதர்கள் எப்போதும் சுகத்திற்காக தான் செய்யறாங்க. சுக துக்கத்திலிருந்து விலகி இருப்பதற்கான முயற்சியை யாரும் செய்வதில்லைன்னு சொல்றாங்க. நாடகத்தின் கடைசியில் பரமாத்மா அனைத்து ஆத்மாக்களுக்கும் எச்சரிக்கையை கொடுக்கின்றார். அவர் வராரு, எப்ப வர்றாருன்னா சங்கம யுகத்துல கடைசியில தான் நமக்கு எச்சரிக்கை கொடுக்கிறார். அனைத்துல இருந்து விடுபட்டு இப்ப தூய்மை ஆகுங்கன்ட்டு சொல்றாரு. இதுதான் பரமாத்மாவின் காரியம். அவர் தனக்கான நேரத்தில் தானே கூறுகின்றார். இப்போது ஆத்மாக்கள் மறுபடியும் பாட்டு ஏற்று நடிக்க வேண்டும் என்றால் ஏன் உயர்ந்த பாகத்தை ஏற்று நடிக்க கூடாதுன்னு சொல்லி அம்மா கேக்குறாங்க. இப்ப நம்ம போய் திரும்ப நடிக்கணும். திரும்ப இப்ப இந்த உடலை விட்டு போனாலும் பரந்தாமத்துக்கு போயிடுவோம். போயிட்டு திரும்ப நடிக்கணும். திரும்ப நடிக்கும் போது ஏன் நம்ம உயர்ந்த பாட்டு நடிக்கக்கூடாது? ஏன் சத்தியுகத்துல வரக்கூடாது? ஏன் திரேதாயுகத்துல வரக்கூடாது? துவாபரயுகம் திரும்ப கலியுகத்துல வர்றதுலாம் அது ஒரு பார்ட்டே கிடையாது இல்லையா? இப்ப போயிட்டு அதோட துவாபரயுகத்துல வரோம், இல்லைன்னா அடுத்து அதுல கூட வர முடியல. துவாபரயுகத்துல ரஜோ பிரதானம், அதுலயும் வர முடியாம கலியுகத்துலதான் வரணும். அது ஒரு பார்ட்டே இல்லைல்ல, வேஸ்டான பார்ட்டு.
கலியுக நடிப்பு சாதாரண நடிப்பு, அது தமோ பிரதான நடிப்பு. அந்த நடிப்பில் வர்றதுக்கு பதிலாக ஏன் நீங்கள் உயர்ந்த பாகத்தை ஏற்று நடிக்கக்கூடாது, ஏன் சொர்க்கத்தில் வரக்கூடாது, அதுக்கான முயற்சி செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மனித உலகத்தை சுகம் நிறைந்ததாக மாற்றக்கூடிய தந்தைக்கு தெரியும் மனித உலகம் எப்படி சுகம் நிறைந்ததாக மாறும் என்று. இப்போ அவருக்கு தெரியும் இல்லையா, கடவுளுக்கு தெரியும் எப்படி இந்த உலகம் மாறும்ன்ட்டு. எதுவரை ஆத்மாக்கள் தூய்மையாக மாறவில்லையோ அதுவரை உலகம் சுகம் நிறைந்ததாக ஆக முடியாது. நம்ம மாறாம ஆத்மாக்கள் ஒன்னொன்னும் மாறாம அந்த உலகம் மாறாதுன்னு சொல்றாரு, சுகம் நிறைந்ததா மாறாது. எனவே அவர் முதலில் ஆத்மாக்களை தான் தூய்மையாக ஆக்குகிறார். பாபா வராரு, இங்க இருக்கிற மரம் செடி கொடியா மாத்துறாரு. எடுத்தோடனே தூய்மை பண்றேன்னு சொல்லிட்டு 5 தத்துவங்களையும் தூய்மை பண்ணலாம். 5 தத்துவங்களையும் தூய்மை பண்ணா இந்நேரம் நம்ம எல்லாருமே காலி ஆயிருப்போம் இல்லையா. எல்லாரும் ஒரேடியா விநாசம்ட்டு பண்ணியிருந்தாருன்னா நம்மளும் முயற்சி பண்ணியிருக்க மாட்டோம், அப்படியே நம்ம எல்லாரையும் காலி பண்ணிட்டு இருப்பாரு. அப்படியே எல்லாத்தையும் கொசு கூட்டம் மாதிரி பறந்தாம போயிட்டு இருப்போம். ஆனா பாபா ஃபர்ஸ்ட் இயற்கையை தூய்மைப்படுத்தல, ஃபர்ஸ்ட் ஆத்மாக்களை தான் தூய்மையாக்குறாரு. நம்ம மாறினாலே உலகம் மாறிடும். இப்போது ஆத்மாவில் மாசு அப்பவித்திரம் படிந்திருக்கிறது. முதலில் அந்த மாசுக்களை நீக்க வேண்டும். இப்ப ஆத்மால தான் தூசு இருக்குது, தூய்மையற்ற தன்மை இருக்குது, அதை ஃபர்ஸ்ட் நீக்கணும். பிறகு ஆத்மாவின் பலம் மூலம் ஒவ்வொரு விஷயத்துல இருந்தும் அதனுடைய தமோ பிரதான தூய்மையற்ற நிலை மாறி சதோப்பிரதானமாக மாறும். அதற்கு தான் கூறப்படுகிறது அனைவரும் தங்க யுகத்திற்கு வந்து விட்டார்கள் என்று. அப்போது இந்த தத்துவங்கள் அனைத்தும் தங்க யுக நிலைக்கு வந்துடும் சொல்லி அம்மா சொல்றாங்க. எப்போ ஆத்மாக்கு சக்தி கிடைக்குதோ அப்போ ஒவ்வொரு விஷயத்துல இருந்தும் ஆத்மா தானாகவே அது மாறிக்கும். அதோடைய ஆத்மா மாற மாற நம்மளுடைய நடவடிக்கைகள் எல்லாம், முன்னாடி நம்ம சுத்தமா இல்லாம இருந்திருப்போம், இப்போ போக போக சுத்தம் எப்போ பிகே ஆகிறோமோ அப்போ நம்மளுடைய நடவடிக்கைகள் தூய்மையா மாறிட்டே வரும். நம்மளுடைய குணங்கள் மாறும், துக்கம் கொடுக்க மாட்டோம், நம்மளுடைய அந்த 5 விகாரத்துல போக மாட்டோம். அப்படியே தூய்மையானவங்களா மாற மாற உலகமும் மாறிடும். உலகம் மாறி தங்க யுகமா மாறிடும்ன்றாரு. அப்ப இயற்கையும் தங்க யுக நிலைக்கு வந்துருன்றாரு. ஆனால் முதலில் ஆத்மாவின் நிலை மாறுகிறது. ஃபர்ஸ்ட் ஆத்மா தான் மாறுது, பவித்திரமாக மாறுது. அப்போது ஆத்மாவை மாற்றுபவர், அதாவது ஆத்மாக்களை தூய்மையாக்குபவர் அவர் தந்தை தான் அதிகாரம் படைத்தவராக இருக்கிறார். இப்ப ஆத்மாவை தூய்மையாக்குறது சாதாரணவங்களால முடியாது. ஆத்மாவை தூய்மையாக்குறதுக்கு அதிகாரம் கடவுளுக்கு தான் இருக்குது. அவர் தான் அப்பா, ஆத்மாவுடைய அப்பா சொன்னாதான் ஆத்மா கேட்கும். அதனால ஆத்மாவுடைய அப்பா தான் அந்த அதிகாரத்தை படைத்தவரா இருக்கிறாரு. வேற யாராலையும் தூய்மையாக்க முடியாது. மற்றவங்கலாம் என்ன சொன்னாலும் நம்ம கேட்க மாட்டோம், கடவுளே சொன்னாதான் நம்ம கேட்போம். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா, இப்போது உலகம் மாறிக்கொண்டிருக்கிறது என்பதை முதலில் தன்னை மாற்ற வேண்டும் சொல்றாரு. எப்போது நாம் சுயம் தன்னை மாற்றுகின்றோமோ அப்போது அதன் அடிப்படையில் உலகம் மாறும் சொல்லி பாபா சொல்றாங்க. அதாவது சுய மாற்றமே உலக மாற்றம். உலகம் மாறினா நம்ம மாறுறது அப்படி கிடையாது. அப்படி மாறணும்னா கஷ்டமாயிடும், உலகமே மாறிடும். நம்ம மாறாம உட்காந்துதான் என்ன ஆகும், நிறைய துக்கம் துன்பம் அனுபவிக்க வேண்டியது வரும். அதனால ஃபர்ஸ்ட் நீங்க மாறிடுங்க, நீங்க மாறிட்டு உலகம் மாறும், நீங்க மாறினாலே உலகம் மாறும், அப்பதான் நல்லதுன்றாரு பாபா. இப்ப உலகம் மாறிட்டு இருக்குது, இப்ப எல்லாமே மாறிட்டு இருக்குது உலகமே. அப்ப உங்களை மாத்துங்க, சுயம் தன்னை மாத்துக்கும் போது உலகமே மாறிடும் சொல்றாரு. உங்களுடைய அடிப்படையில உலகம் மாறும். ஒருவேளை இதுவரை தனக்குள் எவ்வித வித்தியாசம் வரவில்லை, அதாவது தன்னைத்தான் மாற்றவில்லை என்றால் பிறகு உலகம் எப்படி மாறும்? அப்புறம் சொர்க்கம் வரணும், அப்புறம் சுகமா வாழணும். ஏன்னா என்னால ஜாலியாவே இருக்க முடியல, எனக்கு துக்கமா இருக்குன்னா உங்களை நீங்கள மாத்திக்க முடியல அப்படின்னா அப்புறம் எப்படி நீங்க ஜாலியா இருப்பீங்கன்னு சொல்லி கேக்குறாரு. அப்புறம் உலகம் எப்படி மாறும்? எனவே ஒவ்வொரு நாளும் தன்னை சோதனை செய்யுங்கள் சொல்றாரு. இப்போ உங்களை நீங்களே செக் பண்ணுங்க. எப்படி கணக்கு வழக்கு அட்டவணை வைப்பவர்கள் இரவு இன்று எவ்வளவு சேமிப்பானது என்ற தமது கணக்குகளை சரிபார்க்கின்றார்கள் அல்லவா. அனைவரும் தங்களது கணக்கு வழக்குகள் வைக்கிறாங்க. அதே போல் இங்கு தனது கணக்கு வழக்குகளை வைத்திருங்கள் சொல்லி சொல்றாங்க மம்மா. இப்போ இந்த பிஸ்னஸ் செய்கிறவங்களாம் நைட் ஆனால் கணக்கு பார்ப்பாங்க, சரி பார்ப்பாங்க, எவ்வளோ சேல்ஸ் ஆச்சு, எவ்வளோ வித்துச்சு, எவ்வளோ சேமிப்பாச்சு, இதெல்லாம் செக் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நம்மளுடைய கணக்கு வழக்கு முழு நாளும் வைங்க. எவ்வளோ நேரம் பாபா நினச்சேன், எவ்வளோ நேரம் முரளி படித்தேன், இவ்வளோ நேரம் பிரயோஜனமாக இன்னைக்கு நாள் போச்சு, இல்லை யாருக்காவது துக்கம் கொடுத்தேனா, அந்த மாதிரி எவ்வளோ லாபம் கிடைச்சதுன்றத கணக்கு வழக்க பாருங்க. மேலும் எவ்வளவு நஷ்டமானது, ஒருவேளை நஷ்டத்தின் கணக்கு சிறிது அதிகமாக இருந்தது என்றால் அடுத்த நாளுக்காக தனக்குத்தானே எச்சரிக்கையோடு இருங்கள்னு சொல்லி சொல்றாங்க மம்மா. ஒருவேளை நம்ம நஷ்டத்தின் கணக்கு அதிகமா இருக்கு, நம்ம லாபம் கம்மி நஷ்டம் அதிகமா இருக்கு, அதாவது கோவப்பட்டுட்டோம், 5 விகாரத்துல போயிட்டோம், நிறைய தப்பு பண்ணிட்டோம், துக்கம் கொடுத்துட்டோம், அன்னைக்கு டைம் ஃபுல்லா வேஸ்டா ஓட்டியிருக்கணும், பாபாவே நினைக்கல, அப்படி நஷ்டம் ஓவரா இருக்குன்னா
நீங்க உங்களுக்கு நீங்களே எச்சரிக்கையோட மறுநாள் இருங்கன்றாரு. இதே போல தன் மீது கவனம் வைப்பதன் மூலம் நமது அனுகூலங்கள் நன்மைகள் அதிகமாகி அதிகமாகி தனது பதவி என்னவோ அதனை பிடித்து கொண்டே செல்வோம் சொல்லி அம்மா சொல்றாங்க. இந்த மாதிரி நம்ம அட்டென்ஷன் வைக்க வைக்க நம்மள நாமளே செக் பண்ண நமக்கு நன்மைகள் நடக்க ஆரம்பிக்கும். நிறைய நம்ம மாறிக்கிட்டே வருவோம். நம்ம உயர்ந்த பதவியை நோக்கி போயிட்டே இருப்போம்னு சொல்றாங்க. எனவே இப்படிப்பட்ட சோதனை மேற்கொண்டு சுயம் தனக்குள் நான் மாறிவிட்டேன் என்று உணர வேண்டும் சொல்றாரு. இப்படி செக் பண்ணி நம்ம மாறிட்டோன்றத நீங்க உணரணும். இப்படி கிடையாது, நாம் தேவதை ஆவோம், அது பின்னால் ஆகத்தான் செய்வோம். இப்போது எப்படி இருக்கிறேனோ நன்றாகவே இருக்கிறேன். இல்லை, இப்போதிலிருந்தே அந்த தேவதா சம்ஸ்காரத்தை உருவாக்க வேண்டும் சொல்லி சொல்றாங்க அம்மா. இப்படி கிடையாது, நான் பின்னாடி தானே தேவதையாவேன், நான் வந்து சொர்க்கத்துல போய் தானே தேவதையாகும், அப்பதானே நான் ஆக முடியும், அப்பதானே எனக்கு குணம் மாறும் அப்படின்னு நினைக்காதீங்க. இப்ப எப்படி இருக்கிறோன்னா நான் நல்லாவே இருக்கிறேன் அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. இப்ப நான் எப்படி வேணாலும் இருக்கலாம் அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. இப்பொழுதுல இருந்தே அந்த தேவதை சம்ஸ்காரம் உருவாக்கணும். இங்கேயே வாழும்போதே உங்களை பார்த்தா தேவதை மாதிரி தெரியணும். அதாவது பார்க்கறதுக்கு இல்லை, குணங்கள்ல அந்த சம்ஸ்காரம் இருக்கு இல்லையா, அன்பா இருக்கிறது, அமைதியா இருக்கிறது, ஞானம் நிறைந்தவங்களா, சக்திசாலியா, எப்படி எப்படி மாயாவை டீல் பண்ணி மாயாவை எதிர்கொண்டு, அதாவது தவறான காரியத்துக்கெல்லாம் ஒத்துழைக்க கூடாது, சரியான காரியத்துக்கு, பாபாவுடைய காரியத்துக்கு, ஈஸ்வரிய காரியத்துக்கு ஒத்துழைக்கணும், சக்திசாலியா இருக்கணும், அன்பானவங்களா இருக்கணும். தேவதை மாதிரி இங்கேயே அந்த சம்ஸ்காரத்தை இங்க உருவாக்கணும்ன்றாங்க. இப்போதுல இருந்தே அது உருவாக்க வேண்டும் சொல்றாரு. இதுவரை அந்த 5 விகாரங்களுக்கு வசப்பட்ட சம்ஸ்காரம் இருந்து கொண்டிருந்தது. இது வரைக்கும் நமக்கு என்ன சம்ஸ்காரம் இருந்ததுன்னா, பிகே ஆகிறதுக்கு முன்னாடியும் சரி, பிகே ஆன பிறகும் சரி, அண்டர் ப்ராசஸ்ல தானே இருக்கிறோம், கம்பளி பூச்சி மாதிரி தானே இருக்கிறோம், பட்டாம்பூச்சி ஒன்றும் ஆகலை. இன்னுமே அந்த 5 விகாரங்கள் வசப்பட்ட சம்ஸ்காரம் தான் இருக்குது. காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரம், இதுதான் இன்னும் ப்ராசஸிங்ல இருக்குது. இப்போது தன்னை பார், அந்த விகாரத்திலிருந்து விடுபட்டு சென்று கொண்டிருக்கிறேனா அப்படின்ட்டு செக் பண்ணுங்க. இப்போ எனக்குள்ளார காமம் இல்லை தானே, எனக்குள்ள கோபம் இல்லை தானே, எனக்குள்ளார ஆசை இல்லை தானே, பேராசை இல்லை தானே, அகங்காரமா நான் ஏதாவது பேசுறேனா, நான்ட்டு பேசுறேனா, இல்லை நான் பற்று வச்சிருக்கிறேன், நான் யார் மேலேயாவது பற்று வச்சுக்கிட்டு அவங்க இல்லைன்னா என்னால் இருக்க முடியாது அப்படிலாம் நான் இருக்கிறேன், நான் யார் மேலேயாவது எல்லாம் ஏதாவது ஒரு வீடு, வாசல், சொத்து, சுகம், இது மேலே எனக்கு ஏதாவது பற்று இருக்குதா, இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணணும். ஏன்னா போகும்போது இதெல்லாம் நம்மளை உடம்பு விட்டு போகிறதுக்கு லேசாக்க விடாது, பாரமாயிடும், உடம்பு விட்டு போக முடியாது. அதனால இதெல்லாம் செக் பண்ணுங்க. என்னிடம் இந்த கோபம் போன்றவை இன்னும் என்னவெல்லாம் இருந்ததோ அவை இப்போது வெளியேறி சென்று கொண்டிருக்கிறதான்னு செக் பண்ணுங்க. பேராசை அல்லது மோகம் ஆகியவை என்னவெல்லாம் இருந்ததோ இந்த அனைத்து விகார சம்ஸ்காரங்களும் மாறிக்கொண்டிருக்கிறது அல்லவான்ட்டு செக் பண்ணுங்க. அதெல்லாம் மாறிடுச்சா, எனக்குள்ளார இல்லை தானே, எனக்குள்ள பற்று இல்லை தானே, எனக்குள்ள பேராசை போயிடுச்சு தானே. ஒருவேளை மாறிக்கொண்டிருக்கிறீர்கள், விகாரங்கள் வெளியேறி சென்று கொண்டிருக்கிறது என்றால் சுயம் நான் மாறிக்கொண்டிருக்கிறேன் என்று புரிந்து கொள்ளுங்கள் சொல்லி அம்மா சொல்றாங்க. ஒருவேளை இதெல்லாம் இல்லை, எனக்கு எது மேலே பற்றல, ஒரு பாபா தான், ஒரு பாபா இப்பயே கூட்டா கூட நான் போயிடுவேன், எனக்கு யார் மேலேயும் எந்த ஒரு பற்றும் இல்லை, எந்த பொருள் மேலேயும் பற்றல, இந்த வீடு, வாசல், சொத்து, சுகம் எது மேலேயும் எனக்கு பற்று இல்லை, இப்பயே பாபா கூப்பிட்டாருன்னா நான் போயிடுவேன், எந்த ஒரு பொருளோ எது மேலேயும் எனக்கு ஆசை இல்லை. அப்போ எல்லாமே உங்களுக்கு அந்த கோபம்லாம் வரல, ரொம்ப சீத்தளமா இருக்கிறீங்க, யாரையுமே மன்னிச்சிடுறீங்க, யார் மேலேயும் உங்களுக்கு கோபம் இல்லை. அவங்க யாரோ உங்களுக்கு பிடிச்சவங்க கூட உங்களை கண்ணாமண்ணான்னு பேசுறாங்க, திட்டுறாங்க, உங்களை துரோகம் பண்றாங்க, முதுகுல குத்துறாங்க, என்னென்னமோ செய்யறாங்க, ஆனாலும் உங்களுக்கு கோபம் வரல, மன்னிச்சிடுறீங்க அப்படின்னா நீங்க மாறிட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அப்ப நீங்க நம்ம மாறிட்டோம் அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். இல்லை என்னால் மன்னிக்க முடியாது, எனக்கு சிலர் மேலே கோபம் வருது, சிலர் எனக்கு கண்டாலே பிடிக்கல, அப்போ அவங்களுக்குள்ள கணக்கு வழக்கு இருக்கு, இன்னும் முடிக்கலான்னு அர்த்தம். முடிச்சாதான் நம்ம கிளம்ப முடியும். ஒருவேளை வெளியேறவில்லை என்றால் நான் இன்னும் மாறவில்லை என்று புரிந்து கொள்ளுங்கள். ஒருவேளை இந்த மாதிரி விஷயம்லாம் எனக்குள்ளார மாறலை, இன்னுமே நான் மாறலை, எனக்கு யாரையாவது கண்டா ஒரு சிலர் பார்த்தா பிடிக்கல, ஒரு சிலர் கண்டா கோபம் வருது, இல்லை எனக்கு இன்னும் பற்று வச்சிருக்கேன், வீடு, வாசல், குழந்தை, குட்டி எல்லார் மேலேயும் பற்று இருக்குது, பேராசை இருக்குது, எல்லாமே இருக்குன்னா நம்ம ஒன்றும் மாறலன்ட்டு புரிஞ்சுக்கோங்கன்றாங்க. அம்மா ரொம்ப ஆழமா கிளாஸ் எடுக்கிறாங்க. எனவே மாற்றத்தின் வித்தியாசம் உணர்வில் வர வேண்டும். இப்ப மாற்றத்தின் வித்தியாசம் உங்க உணர்வுல வரும்ன்ற, தனக்குள் மாற்றம் வர வேண்டும். இப்படி இருக்கக்கூடாது, முழு நாளும் விகார கணக்கிலேயே சென்று கொண்டிருந்தது. அதாவது இப்ப மாற்றத்தை கொண்டு வர நேரம்ன்றாங்க. இப்படி இருக்கக்கூடாது, முழு நாளும் நமக்கு விகார கணக்கிலேயே போயிட்டு இருக்குது. மற்றபடி நான் நல்லதொரு தானம் புண்ணியம் செய்தேன் அவ்வளவுதான். இல்லை, இந்த மாதிரி இருக்கக்கூடாது. அதாவது நான் நல்லா எல்லாமே செஞ்சேன், தானம் புண்ணியம், இந்த சென்டருக்கு போய் ஒரு 100 ரூபாய் போட்டேன், சென்டர்ல சேவை பண்ணேன், ஆனாலும்
ஆனாலும் கோவப்பட்டுட்டேன். ஆனாலும் அதையும் பண்ணிட்டு இருந்தேன், இதையும் பண்ணிட்டு இருந்தேன். அப்படி கிடையாதுன்றாங்க. நம்முடைய கர்ம கணக்குகள் எப்படி சென்று கொண்டிருக்கிறதோ, அதில் நம்மை நாம் பராமரிக்க வேண்டும் சொல்லி அம்மா சொல்றாங்க. இந்த அனைத்து கணக்கு வழக்குகளின் அட்டவணை வைக்க வேண்டும். இப்ப இதெல்லாமே நீ சார்ட் வைக்கணும்ன்றாங்க. அம்மாவும் சொல்றாங்க. சார்ட் வச்சு பார்த்தாதான் நம்ம லட்சணம் தெரியும். முழு நாளும் நம்மளுடைய வரவு செலவு எப்படி இருக்குது, வாங்குனதெல்லாம் நம்ம பாபாட்ட சக்தி வாங்கணும் இல்லையா, முழு நாள் அமிர்த வேலையில வாங்குறோம், முழு நாளும் எப்படி நல்லதுக்காக யூஸ் பண்ணோமா, இல்லை நம்ம பழையபடி பிஹாரியா வாழ்ந்துட்டு இருக்கிறோமான்னு செக் பண்ணுங்க. மற்றும் உறங்குவதற்கு முன் 10-15 நிமிடங்கள் தன்னைத்தான் சோதிக்க வேண்டும். தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் உங்களை செக் பண்ணுங்க. முழு நாளும் எப்படி கழிந்தது என்று செக் பண்ணுங்க. நான் ஃபுல் டே என்ன பண்ணேன், காலையில இருந்து இரவு வரை நான் என்ன பண்ணேன் அப்படின்றத செக் பண்ணுங்க. பலர் குறித்து கொள்கிறார்கள். ஏனென்றால் தலைமீது இருக்கும் கடந்த கால பாவ சுமை, அதனை அழிக்க வேண்டும். அதற்காக தந்தையின் கட்டளை என்னை நினைவு செய் என்பதாகும். நிறைய பேர் குறிச்சுதான் வச்சிருக்கிறாங்கன்றாரு. ஏன்னா குறிச்சு வச்சாதான் நம்ம மாத்திக்க முடியும். இப்ப தலை மேல கடந்த கால பாவ சுமை இருக்கு, அதனை அழிக்கணும். அதனாலதான் பாபா சொல்றாரு, அவரை நினைங்க. அவரை நினைச்சா நம்மளுடைய பாவம் எல்லாம் போயிடும். அதிலும் நாம் எவ்வளவு நேரம் தந்தை நினைவுக்காக கொடுத்தோம். ஏனென்றால் இந்த சார்ட் வைப்பது மூலம் அடுத்த நாளில் நாம் எச்சரிக்கையோடு இருப்போம் சொல்லி அம்மா சொல்றாங்க. இப்ப இன்னைக்கு நைட் உட்காந்து நீங்க சார்ட் எழுதுனீங்கன்னா, நீங்க முழு நாள் நான் என்ன பண்ணேன், எவ்வளவு நேரம் பாபா நினைச்சேன்றது உங்களுக்கு தெரிய வரும். உங்களுக்கு நீங்களே உங்களை செக் பண்றதுக்கு அடுத்தவங்க செக் பண்ண மாட்டாங்க, பாபாவும் செக் பண்ண மாட்டாரு. நம்மளை செக் பண்ண நாமளே தான் லெட்டர் எழுதி, நம்மளே தான் சார்ட் எழுதி செக் பண்ணிக்கணும். ஏன்னா இது குப்தமான முயற்சி. இது யாரும் நமக்காக யாரும் முயற்சி பண்ண மாட்டாங்க. அவங்களுக்காக நம்மளாலையும் முயற்சி பண்ண முடியாது. இது அவங்கவுங்க முயற்சி. அவங்கவுங்க எப்படி ஸ்கூல்ல ஸ்டூடெண்ட்ஸ், அவன் படிச்சா அவன் நல்லா இருக்கிறான், அவன் படிச்சா அவன் போய் டாக்டர் ஆகிறான், அவன் படிச்சா இன்ஜினியர் ஆகிறான், யார் என்ன பண்றாங்களோ அதுக்கான பலன் கிடைக்குதுல்ல. அதே மாதிரிதான் இதுவும். இங்க நம்ம சார்ட் வச்சோன்னா நம்மளுடைய நல்லதுக்கு தான். அடுத்தவங்க சொல்லுவாங்க, அவ்வளவுதான். பாபா சொல்லி சொல்லி பாப்பாரு, சார்ட் வைங்க சார்ட் வைங்கன்ட்டு. நம்ம வைக்கலைன்னா நமக்கு தான் நஷ்டம். ஏன் சார்ட் வைக்க சொல்றாருன்னா, அப்பதான் நமக்கு தெரியும் காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் நம்ம எவ்வளவு வேஸ்டா கழிச்சிருக்கிறோம், எவ்வளவு தப்பு பண்ணியிருக்கிறோம். பாபா ஒண்ணு சொன்னா நம்ம ஒண்ணு செஞ்சிருக்கிறோன்றது அப்பதான் நம்மளுடைய லட்சணம் நமக்கே தெரியும். அதனால அந்த சார்ட் வைக்கிறது மூலம் அடுத்த நாள் நம்ம எச்சரிக்கையோட இருப்போம்னு சொல்லி அம்மா சொல்றாங்க. எல்லாம் தெளிவா புரிய வைக்கிறாங்க. ஏன்னா அவங்க வச்சிருக்கிறாங்க, அதை வச்சு வச்சு அவங்க ஃபாலோ பண்ணதுனால தான் இதை நமக்கு சொல்றாங்க. இப்படி எச்சரிக்கையோட இருந்து இருந்து பிறகு எச்சரிக்கை மிக்கவர் ஆகிடுவோம். இப்ப சார்ட் வைக்கும் போது தான் நமக்கு தெரியும். அப்பதான் நம்ம தப்பு பண்றதெல்லாம் நம்மளுடைய கண்ணோட்டத்துக்கு வரும், அட்டென்ஷனுக்கு வரும். மாயா எப்படி நம்மளை ஏமாத்துதுன்றதெல்லாம் நமக்கு தெரியும். எப்பன்னா நம்ம சார்ட் வைக்கும் போது முழு நாளும் மாயா சாப்பிடுது நேரத்தை. பாபா கூட செலவிடாம மாயா கூட நம்ம செலவிடுறோம் நேரத்தை. டைம் ஃபுல்லா மாயா சாப்பிடுதுன்றது நமக்கு கண்டிப்பா தெரிய வரும் சார்ட் வைக்கும் போது. அப்ப எச்சரிக்கை மிக்கவரா ஆயிடுவோம். பிறகு நமது கர்மம் நல்லதாகி கொண்டே செல்லும். அப்புறம் போக போக நம்ம சார்ட் வைக்க வைக்க நம்மளோட கர்மம் ஒழுங்கா ஆயிட்டே போகும். மேலும் அப்படிப்பட்ட எந்த ஒரு பாவமும் நடக்காது. அப்புறம் நம்ம மூலமா எந்த ஒரு பாவமும் நடக்காது. இப்போது பாவங்கள்ல இருந்து தான் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் அல்லவா அப்படின்னு சொல்லி அம்மா சொல்றாங்க. அதாவது ஏற்கனவே 63 ஜென்ம பாவத்தினால்தான் இவ்வளவு அனுபவிக்கிறோம் இல்லையா, எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்கிறோம். இப்பயும் பிகே ஆயிட்டு திரும்ப தவறு செய்யும் போது 100 மடங்கு தண்டனை ஆயிடுது. பிகே ஆகலைன்னா கூட பரவாயில்ல, பிகே ஆயிட்டு தெரிஞ்சு தப்பு பண்ணும்போது, தெரியாம தப்பு பண்ணா கூட மன்னிச்சிருவாங்க, தெரிஞ்சே தப்பு பண்ணா அதுக்கு 100 மடங்கு தண்டனை. அதனால இப்ப பாவங்கள்ல இருந்து பாதுகாப்பா இருக்கணும் அல்லவான்னு சொல்லி அம்மா சொல்றாங்க. நல்லது. இனிமையான தாயினுடைய இனிமையான குழந்தைகளுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம் சொல்லி அம்மா சொல்றாங்க. சந்தேஷி சகோதரியின் சரீரம் மூலமாக சரஸ்வதி தாயோட அவ்யக்த பிரபுவினுடைய பரமாத்ம தந்தை சந்திப்பு மற்றும் உரையாடல். ஒரு சந்தேஷி சகோதரி ஒருத்தாங்க, அவங்க டிரான்ஸ்ல போயிட்டு வருவாங்க. அவங்க சரீரத்தின் மூலமாக இப்ப அம்மாவோட நமக்கு பரமாத்மா தந்தையோட சந்திப்பு, அம்மாவும் பரமாத்மாவும் சந்திக்கிறாங்க. அவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க. அந்த பேசிக்கிற அந்த மகா வாக்கியத்தை இங்க கொடுத்துருக்குறாங்க நமக்காக. மகளே ஸ்ரீ ராதே பார் அப்படின்னு சொல்லி பாபா சொல்றாரு. உன்னிடம் யார் வந்திருக்கிறார், எவ்வளவு பெரிய சக்தி உன்னிடம் பேசி கொண்டிருக்கிறார். நான் வந்திருப்பதன் ரகசியம் மூலம் நீ உன்னையும் தெரிந்து கொள்ள முடியும் சொல்லி சொல்றாங்க. பாபா சொல்றாங்க. பாபா சொல்றாரு,
மகளே உன்னிடம் யார் வந்திருக்கிறா, எவ்வளோ பெரிய சக்தி உன்னிடம் இப்போ பேசி கொண்டிருக்கிறார், யார் பேசிட்டு இருக்குது, இது இது நமக்கே கூட நம்ம எடுத்துக்கணும். நம்ம கூட இந்த முரளியில பேசி நிற்கிறவர் யார், எப்பேற்பட்டவர், அவர் எப்பேற்பட்ட விஐபிக்கெல்லாம் விஐபி, பெரிய சக்தி வாய்ந்தவர். கடவுளே வந்து பேசிட்டு இருக்கிறாரு. நான் வந்திருப்பதன் ரகசியம் மூலம் நீ உன்னையும் தெரிந்து கொள்ள முடியும்ட்டு சொல்றாரு. அவர் எதுக்கு வந்திருக்கிறாருன்னா நம்மளை நாமே தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வந்திருக்கிறாரு. அது அம்மாவுக்கு சொல்றாரு. வந்திருப்பவருடைய நிலையின் கூடவே சுயத்தினுடைய நிலை, அதாவது பதவியும் தெரிந்து கொள்ள முடியும். ஹே ராதே மகளே, நீ என்னுடைய வசீகரத்தை பார்க்க விரும்புகிறாய் அல்லவா? நான் விரும்பினால் ஒரு வினாடியில் அழிவின் பதித உலகின் காரியத்தை சேவிக்க முடியும் சொல்றார் பாருங்க. பாபா நினைச்சார்னா ஒரு செகண்ட்ல உலகத்தை அழிச்சிட்டு நம்மளெல்லாம் கூட்டு போக முடியும். ஆனால் அப்படி செய்வதில்லை, பாபா அப்படி செய்யறதில்லை. ஏனென்றால் விராட நாடகத்தின் அடிப்படையில் எந்தெந்த காரியங்கள் எவரவர் மூலமாக எப்படி நடக்க வேண்டும் என்று இருக்கின்றதோ அது அவசியம் நடக்கும் சொல்லி பாபா சொல்றாங்க. அவர் செய்ய மாட்டாரு. யார் செய்யணுமோ, எந்தெந்த காரியம் யார் மூலமா செய்யணுமோ அவங்க தான் செய்வாங்க, அப்படிதான் நடக்கும்னு சொல்லி பாபா சொல்றாரு. அழிவற்ற சட்டத்திட்டங்களை தெரிந்திருக்கும் அவ்யக்த தந்தை தான் அழிவற்ற சட்டத்திட்டங்களுடைய அறிமுகத்தை இங்கு வந்து நமக்கு அளிக்கிறார். இப்போ வந்து பாபா அழிவற்றவர் இல்லையா, அவர் அழிவற்ற சட்டத்திட்டங்கள் கொடுக்குறாரு. அதை தெரிஞ்சிருக்கிறவரு அவர் தான், அவ்யக்த தந்தை தான். அவர் தான் இப்போ அழிவற்ற சட்டத்திட்டங்களுடைய அறிமுகத்தை இங்கே வந்து நமக்கு கொடுக்குறாரு. இந்த முழு உலகினுடைய அழிவற்ற விளையாட்டு மேடையில் நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ இந்த அழிவற்ற விளையாட்டு டிராமா, ஒரு சினிமா மாதிரி இந்த மேடையில நடக்குது. நடைமுறையில் இந்த நாடகம் நடந்து முடிவதில் நேரம் பிடிக்குதுன்னு சொல்றாரு. பாபா சொல்றாரு கொஞ்சம் டைம் ஆகுது, பேன் மாதிரி நவருது இல்லை ட்ராமா, அந்த மாதிரி ப்ராக்டிக்கலாக இந்த நாடகம் முடிகிறதுக்கு டைம் பிடிக்குது. ஒருவேளை இத்தனை வருடங்களுடைய விளையாட்டு ஒரு வினாடியில் முழுமையடைய செய்துவிட்டால் மீதம் இருக்கும் விளையாட்டு என்ன நடக்கும்? எனவே என்னென்ன இன்னல்கள் எல்லாம் எப்படி எப்படி பார்க்க வேண்டிய உள்ளதோ, அதாவது சகித்து கொள்ள வேண்டியுள்ளதோ, அவை அதே ரீதியில் சீர்கேடான ரகசியம் மூலமாக திரும்ப திரும்ப நடக்குது அப்படின்னு சொல்லி பாபா சொல்றாங்க. இந்த விளையாட்டு ஒரு வினாடியில முடிஞ்சிருச்சுன்னா மீதி இருக்கிற விளையாட்டு அப்புறம் எப்படி நடக்கும்? அதனால இங்க இந்த துன்பங்கள்லாம் என்னென்னலாம் நீங்க பார்க்க வேண்டியிருக்கோ, சகிச்சுக்க வேண்டியிருக்குதோ அது எல்லாமே அந்த சீர்கேடான ரகசியம் மூலமாக திரும்ப திரும்ப இப்ப நடக்குது. இந்த சீர்கேடான திரும்ப திரும்ப நடக்கும் விஷயங்கள், அதனை ஹே அன்பான தாய் ராதே நீ மட்டும்தான் பார்த்து எவ்வளவு மகிழ்ச்சி அடைகிறோம் அப்படின்னு சொல்லி பாபா சொல்றாங்க. ஏன்னா அவங்க அவ்வியக்தம் ஆயிட்டாங்க இல்லையா, அப்போ வந்து சொல்றாங்க இந்த மாதிரி நான் ஒரு விளையாட்டு நடக்குது, சீர்கேடான விளையாட்டு நடக்குது. இப்ப கலியுகத்துல அப்படிதான் நடக்குது. இந்த திரும்ப திரும்ப நடக்கிற விஷயம், இது வந்து அனாதியா உருவாக்கப்பட்ட விளையாட்டு. இது வந்து இப்பதான் நடக்குதுன்னு இல்லை, இது 5000 வருஷத்துக்கு ஒரு தடவை திரும்ப திரும்ப இது நடக்குது. இப்ப இந்த ஏர்பிளைன் கிராஷு, இந்த நிலச்சரிவு, திருவண்ணாமலையில் நிலச்சரிவு, அங்க கேரளால நடந்த நிலச்சரிவு, இதெல்லாம் புதுசா நடக்கல. இதெல்லாம் வந்து 5000 வருஷத்துக்கு ஒரு தடவை திரும்ப திரும்ப நடக்குது. அதான் பாபா சொல்றாரு, இதெல்லாம் நீங்க பார்த்துதான் ஆகணும். அதை நம்ம வந்து மகிழ்ச்சியோட பார்க்கணும். ஏன்னா நமக்கு ஞானம் தெரியும் இல்லையா, அந்த ரகசியம் தெரியும். இதெல்லாம் திரும்ப திரும்ப நடக்குது, இந்த சீர்கேடான ரகசியம் நமக்கு தெரியும். திரும்ப திரும்ப நடக்கும் விஷயங்களை ஏ அன்பான தாய்ராதே நீ மட்டும் நான் பார்த்து எவ்வளவு மகிழ்ச்சி அடைகிறோம். நீயும் பார்த்து மகிழ்ச்சி அடைகிற, நானும் பார்த்து மகிழ்ச்சி அடைகிறேன். ஏன்னா நமக்கு அந்த ரகசியம் தெரியும். ஏன்னா இது திரும்ப திரும்ப நடக்குதுன்னு. இந்த விராட நாடகத்தின் அனைத்து பாகங்களும் பரிச்சித்து பார்க்கக்கூடியவைகளாக உருவாக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இது வந்து இந்த டிராமான்றது விராட டிராமான்னு சொல்றாரு. இதுல எல்லா பார்ட்டும் நம்ம பரிச்சித்து பார்க்கக்கூடியவர்களாக இப்ப உருவாக்கப்பட்டிருக்குது. இந்த விளையாட்டை நடத்தக்கூடியவர் ஒருவேளை விரும்பினால் ஒரு வினாடியில் இந்த நாடகத்தை விட்டுவிட்டு பிறகு புதிய ரூபத்தில் ஆரம்பித்து விடலாம். இப்ப பாபா நினைச்சா இந்த விளையாட்டை வந்து அவர் தான் நடத்திட்டு இருக்கிறாரு. சிவனின் திருவிளையாடல் சொல்றாங்கல்ல, அதுதான் இது. இந்த 5000 வருஷம் டிராமா தான் சிவனுடைய திருவிளையாடல். அதாவது நம்ம தேவதையா இருக்கிறோம், அப்புறம் சூத்திரரா மாறுறோம். அதாவது ஒரு தேவதை, அதுக்கப்புறம் சத்திரியர், வைசியர், சூத்திரர், இப்படி நம்ம கடந்து வரோம் இல்லையா, ஒரு ஏணிப்படி மாதிரி இறங்கி வரோம். இது ஒரு டிராமா. இது நம்ம கூடவே எல்லாரும் நடிக்க வராங்க. இந்த 5000 வருஷம் டிராமா. இது வந்து அவர் நினைச்சா இதை நிறுத்திட்டு வேற ரூபத்துல புதுசா கூட ஒரு டிராமா உருவாக்க முடியுமா பாபாவால்? ஏன்னா அவர் சர்வசக்திவான்ல ஆரம்பித்து விடலாம். ஆனால் அப்படி செய்வதில்லையாம். ஆனா அந்த மாதிரி அவர் செய்ய மாட்டாராம். ஏனென்றால் ஈஸ்வரனுக்கும் கூட இப்படி சாதாரண ரீதியில் காரியத்தை நடத்த வேண்டி உள்ளது. ஏன்னா ஈஸ்வரனுக்கே அவரே வந்து இந்த மாதிரி சாதாரண ரீதியில காரியத்தை பண்ண வேண்டி இருக்குதான். சுயம் சர்வசக்திவான் நிராகாரி ஈஸ்வரன் சாகாரத்தில் உள்ளார், ஆனால் சாதாரண வேஷத்தில் தான் இருக்கிறார். இப்ப அவர் நினைச்சா அவர் ஒரு விஸ்வ ரூப தரிசனம் காமிச்சு எல்லார்ட்டையும் நான் தான் கடவுள் வாங்கன்னு சொன்னா எல்லாரும் வந்துட போறாங்க.
அவர் எப்படியா ஏதாவது பண்ண முடியும் இல்லையா, அவர் ஏன்னா சர்வ சக்திவான் தானே. ஆனா அவர் எதையும் செய்ய மாட்டாராம், அவர் சாதாரண வேஷத்துல தான் இருப்பாராம். ஏன்னா அவர் நிற அகங்காரி இல்லையா, பணிவா தான் வருவாராம். சுயம் சர்வ சக்திவான், நிராகாரி ஈஸ்வரன், சாக்காரத்துல தான் இருக்கிறாரு. இப்ப பிரம்மா உடல்ல புள்ளியா வந்து இருக்கிறது அவர்தான். ஆனா அவர் சாதாரண வேஷத்துல இருக்கிறாரு. இதுதான் கண்ணாமூச்சி விளையாட்டாகும். இது என்னன்னா ஒளிஞ்சிக்கிறது, ஒளிஞ்சிக்கிட்டு பிடிக்கிற விளையாட்டு தானே கண்ணாமூச்சி விளையாட்டு நம்ம விளையாடுவோம். இப்ப பாபா வந்து வெளியே தெரிய மாட்டுறாரு, ஒளிஞ்சிட்டு இருக்கிறாரு. நம்ம அவரை பிரத்யட்சம் பண்ணணும். அவர் தான் வந்திருக்கிறாரு, அவர் தான் இந்த கிளாஸ் எடுக்கிறாரு, அவர் தான் எங்களெல்லாம் மாத்துறாரு அப்படின்ட்டு நம்ம மூலமா அவர் பிரத்யட்சம் ஆகணும். நம்மளை மாத்துறதுக்காக இந்த கண்ணாமூச்சி விளையாட்டு விளையாடுறாரு. அதனை தெரிந்திருப்பவர் அனைத்தையும் தெரிந்துப்பவர் ஆவார். இதை தெரிஞ்சுக்கிட்டவங்க எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறவங்க ஆவாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. மகளே ஸ்ரீ ராதே, அன்பான குழந்தைகளுக்கு இந்த சகித்து கொள்ளும் மார்க்கத்தையும் அவசியம் நிர்ணயம் செய்து கொள்ள வேண்டும். இருந்த பொழுதிலும் நான் விரும்பினால் என்னுடைய குழந்தைகளுக்காக இதனை எளிதாக மார்க்கமாகவும் பாதையாகவும் ஆக்க முடியும் சொல்லி சொல்றாரு. இப்ப நம்ம வந்து பாபா வந்து நமக்கு வந்து சகித்து கொள்ளும் மார்க்கத்தையும் அவசியம் நிர்ணயம் செய்துக்கணும்ன்றார், பொறுத்துக்க வேண்டியது இருக்குன்றாரு. இருந்த போதும் அவர் நினைச்சாருன்னா நமக்காக ஈஸியா மார்க்கமாகவும் அவரால் ஆக்க முடியுமா, ஏனென்றால் சாட்சாத்காரம் சேவிக்கும் சாவி என்னிடம் இருக்குதுன்றாரு. இப்ப அவர் நினைச்சா நம்ம கஷ்டப்பட்டு புருஷார்த்தம் பண்ண தேவையில்ல, ஈஸியா நம்மள புருஷார்த்தம் பண்ண வைக்கவும் முடியும். ஏன்னா அவர்கிட்ட என்ன இருக்கு கையிலனா, காட்சி காட்டுற சாவி இருக்குது. இப்ப ஒண்ணும் இல்ல, ஒரு செகண்ட் நம்ம கணவன்மார்களுக்கோ யாரு பிகேவா அவங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு ஒரு காட்சி மட்டும் காமிச்சிட்டாருன்னா அவங்களும் பிகே ஆயிடுவாங்கல்ல. அவரால் முடியும், அவங்களும் பிகே ஆகிட்டு ஈஸியா நம்மளை புருஷார்த்தம் பண்ண வைக்க முடியும். இருந்தாலும் அவர் வந்து அதை செய்ய மாட்டார். ஒருவேளை ஏதாவது ஒரு செல்வந்தர் பக்தருக்கு ஏதாவது ஒரு தேவதையின் சாட்சாத்காரம் செய்வித்தால் அவர் தன்னுடைய அனைத்து செல்வத்தையும் கொண்டு வந்து யஜ்ஞத்தில் அற்புதம் சேர்த்து விடுவார். பாருங்க, அவர் நினைச்சா யாராவது ஒரு பணக்கார பக்தருக்கு காட்சி காமிச்சாருன்னா போதும், ஏதோ ஒரு தேவதையோடைய காட்சி, ஒரு நாராயணனுடைய காட்சி, லட்சுமியோடைய காட்சி காமிச்சாருன்னா அவர் எல்லா செலவையும் கொண்டு வந்து நம்ம யஜ்யத்துல சென்ட்ரல்ல கொண்டு வந்து கொடுத்துருவாரு. ஏனென்றால் ஈஸ்வரன் அனைத்து செல்வந்தருக்கெல்லாம் செல்வந்தர் ஆவார். ஆனால் உங்களுடைய தந்தை விரும்புகிறார் நான் என்னுடைய அன்பான ஏழை குழந்தைகளை இளவரசன் மற்றும் இளவரசியாக ஆக்க வேண்டும். ஆனா பாபா அப்படி செய்ய மாட்டாரு. அவர் நம்மள புருஷார்த்தம் செய்ய வைக்கிறாரு. அவர் வந்து என்ன விரும்புறாருன்னா நம்மளை வந்து அன்பான ஏழை குழந்தைகளை இளவரசன் இளவரசியாக ஆக்கணும்னு விரும்புறாரு. மற்றவங்க காசெல்லாம் நமக்கு பயன்பட தேவையில்ல, நம்மளே வந்து நம்ம காசை பயன்படுத்தி நம்ம புருஷார்த்தம் பண்ணி நம்ம போகணும் அப்படின்ட்டு அவர் விரும்புறாரு. எனவே நீங்கள் இவ அனைத்தையும் இப்ப சகித்து கொண்ட பிறகு புதிய உலகில் சென்று இளவரசன் மற்றும் இளவரசியாக ஆவீங்க. இப்ப இந்த நடக்கிற இந்த டிராமால மாயா என்னென்னலாம் பிரச்சனை பண்ணுதோ, என்னென்னலாம் இது பண்ணுதோ எல்லாத்தையும் நம்ம சகிச்சுக்கிட்டு அப்பயும் பாபாவுடையவராகி பிகேவா இருந்து கடைசி வரைக்கும் பிகேவா இருந்து சகிச்சுக்கிட்ட பிறகுதான் நம்ம புது உலகத்துல போயிட்டு இளவரசன் இளவரசியாக ஆவீங்கன்னு சொல்றாரு. தந்தை தெரிந்திருக்கிறார், குழந்தைகள் இந்த சகித்து கொள்ளும் மார்க்கத்தை அவசியம் நிர்ணயிக்க வேண்டும். ஏனென்றால் சகித்துக் கொள்வது இது ஈஸ்வரிய மற்றும் தெய்வீக குணம் ஆகும். இப்ப பாபாவுக்கு தெரியும் இங்க சகித்து கொள்ளும் மார்க்கத்தை தான் நம்ம கண்டிப்பா இங்க வந்து தீர்மானிக்கணும். இப்ப பிகே ஆயிட்டோம்னா நம்ம நிறைய பொறுத்துக்கணும்ன்றார் பாபா. ஏன்னா பொறுத்து கொள்வது வந்து ஈஸ்வரிய மற்றும் தெய்வீக குணமாகுன்றாரு. இங்க பொறுமை சக்தி தான் அதிகம் தேவைப்படுது. இப்ப வெளி உலகத்துல அவ்வளவு பொறுமை சக்தி யாருக்கும் இருக்காது. அதே ஒரு பிகே கிட்ட பொறுமை சக்தி அதிகமா இருக்கும். இதில் தான் மகிழ்ச்சி நிறைந்திருக்கிறதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இந்த குணம் மூலம் ஈஸ்வரிய சுகம் அனுபவம் ஆகிறது. இப்ப இந்த சகித்து கொள்ளும் குணம் மூலமா நமக்கு ஈஸ்வரிய சுகம் அனுபவம் ஆகிறது. சகித்து கொண்டே நீங்கள் எவ்வளவு மகிழ்ச்சியில் இருக்கிறீங்க, இதுதான் மிகவும் ரகசியமிக்க ஞானமாகும் சொல்லி பாபா சொல்றாரு. இப்படிப்பட்ட ஆசைகளற்ற யோகிதான் நிரந்தரமான சுகத்தை அடைகின்றார். இப்ப பாபா நமக்கு நிறைய டெஸ்ட் பேப்பர் கொடுத்து கொடுத்து நம்மளை சகித்து கொள்ளும் சக்தியும் கொடுத்து நம்மளை சகிச்சுக்க வச்சு நம்மளை வந்து மகிழ்ச்சியில கொண்டு வராரு. எவ்வளவு மகிழ்ச்சியில அதீந்திரிய சுகத்துல கொண்டு வராரு. இதுதான் ரகசியமிக்க ஞானம் சொல்றாரு. இந்த மாதிரி யார் ஆசையே இல்லாத யோகியா இருக்கிறாங்களோ அவங்கதான் நிரந்தரமான பர்மனண்டான சுகத்தை சொர்க்கத்துல போய் அடையறாங்கன்றாரு. இப்போது பரீட்சைகளின் நேரம் அருகில் வந்து சேர்ந்து விட்டது. ஒவ்வொரு குழந்தையும் வரக்கூடிய பரீட்சைகளை முன்கூட்டியே எதிரில் வைத்து அதற்கான பயிற்சியில் ஈடுபட்டு சென்று கொண்டிருக்க வேண்டும் சொல்றாரு பாபா. இப்ப டெஸ்ட் பேப்பர் வருது, இப்ப நம்ம படிக்கிறதுனா முரளி படிக்கிறோம், யோகா பண்றோம், பாபா நம்ம கூட தான் இருக்கிறாரு. டெஸ்ட் பேப்பர் வரப்போகுது. டெஸ்ட் பேப்பர் வரும்போது ஒவ்வொருத்தவங்களும் அந்த டெஸ்ட் பேப்பர் வர்றதுக்கு முன்னாடியே அதுக்கான பயிற்சியில ஈடுபட்டுட்டே இருக்கணும்ன்றார். எந்த ஒரு குழந்தைக்கும் ஒருவேளை உணவு நீர் ஆகியவை கிடைக்காத சூழ்நிலை ஏற்பட்டாலும் சுயம் கவலையற்ற மகாராஜாவாக விட்டிருக்க வேண்டும் சொல்றாரு. இப்போ வந்து போக போக இந்த விநாசம் பிரச்சனை போர் இதெல்லாம் வரும்போது சாப்பாடு தண்ணி இதெல்லாம் கூட கிடைக்காத சூழ்நிலை வரும்ன்றாரு. இப்போ கொரோனாலே நம்ம பார்த்தோம் இல்லையா,
நிறைய நம்ம வாங்கி வாங்கி ஸ்டாக் வச்சாங்க. சிலருக்கு காசே இல்லை, சிலருக்கு பணம் இது சாப்பாடே இல்லை, அப்படிலாம் கூட இருந்தது. அதெல்லாம் டெஸ்ட் பேப்பர் தான். அந்த சூழ்நிலையில் நம்ம எப்படி இருக்கிறோம்? பாபா நினைவில் கவலையற்ற மகாராஜாவாக இருக்கணுன்றாரு. அந்த மாதிரி சூழ்நிலை வந்தாலும், ஏன்னா அது வந்து ஒரு டெஸ்ட் பேப்பர். நீங்கள் ஆசையை வென்றுட்டீங்களா? நீங்கள் பற்ற வென்றுட்டீங்களா? அது மேலே பற்று வச்சுருக்கீங்களா? சாப்பாடு தண்ணி இருந்தால் தான் நான் வாழ்வேன் அப்படின்னு வச்சுருக்கீங்களான்னு செக் பண்ணுறாரு. அவ்வளோதான். ஒன்றும் நமக்கு வந்து டெஸ்ட் பேப்பர் தான். அப்போ அந்த ஒரு டெஸ்ட் பேப்பரையும் நீங்கள் சமாளிக்கணும். அதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து பயிற்சி பண்ணணுன்றார். இப்படிப்பட்ட அழகான மனநிலை பல காலமாக தன்னுள் கொண்டிருந்து நடைமுறைப்படுத்த வேண்டும் சொல்கிறாரு. அப்போ அந்த மாதிரி டெஸ்ட் பேப்பர் வரும்போது நம்ம அந்த ஒரு பிரச்சனை நேரத்துலையும் நம்ம மனநிலை எப்படி இருக்கணும்? ஆடாமல் அசையாமல் இருக்கணும். பாபா நினைவில் கவலை இல்லாமல் இருக்கணும். இப்போ வந்து 350 பேருக்கு சாப்பாடு கொடுக்கணும். ஆனால் நீங்கள் மத்தியானம் சாப்பாடு இல்லை, அரிசி இல்லை. பிரம்மா பாபா அப்படியே உட்காந்துருந்தார், ஜாலியாக தான் உட்காந்துருந்தார். ஒன்றும் பாபா இது வந்து பாபாவுடைய பிரச்சனை. அது பாபா கவலை பண்ணோம், நான் ஏன் கவலை பண்ணோன்ட்டு கவலையற்ற மகாராஜாவாக இருந்தார். அம்மா கேட்குறாங்க, பாபா 1 மணி ஆகுது, 2 மணி ஆகுது, வரும் வரும் பாபா கொடுப்பாரு அப்படின்ட்டு உட்காந்துருந்தாரு, கவலை இல்லாமல் உட்காந்துருந்தாரு. அப்புறம் ஒருத்தவங்க மூலமா வந்தது, அரிசி வந்தது, பருப்பு வந்தது. அப்புறமா சமைச்சு 3 மணிக்கு சாப்பிட்டாங்க. அந்த மாதிரி எந்த ஒரு டெஸ்ட் பேப்பர் வந்தாலும் அந்த அழகான மனநிலை பல காலமாக தன்னுள் கொண்டிருந்து நடைமுறைப்படுத்த வேண்டும் சொல்றாரு. இப்பெல்லாம் நம்ம சின்ன விஷயத்துக்கு கூட டென்ஷன் ஆகிறோம். ஆனா அந்த மாதிரி டெஸ்ட் பேப்பர்லாம் வரும். அப்ப கூட உங்க மனநிலை ஆடாம அசையாம இருக்கணுன்றார். ஒருவேளை யாராவது அந்த நேரத்தில் தானாகவே சென்றுடுவேன் என்று புரிந்திருந்தால் இப்படிப்பட்ட புரிதல் கொண்டிருப்பது தனக்கு தானே ஏமாற்றம் அளிப்பதாகும் சொல்றாரு. சிலர் நிறைய டெஸ்ட் பேப்பர் வரதுல பிரச்சனை ஆயிட்டு பிகேலேருந்து நான் பிகேவா ஆயிடுவாங்க. அந்த மாதிரி போயிடுவாங்க. அந்த மாதிரி தான். அதுதான் வந்து யக்கியத்தில் ஒரு தடவையும் பாபா வந்து மரத்தை உழுக்கும் போது நிறைய இந்த இலையெல்லாம் உதிர்ந்துரும் இல்லையா? அந்த மாதிரி நிறைய பிகேஎஸ்ஸாக இருந்தவங்க நான் பிகேவாகி போயிடுவாங்க. அதாவது பிரச்சனையை தாங்க முடியாமல், டெஸ்ட் பேப்பர்லாம் தாங்க முடியாமல் போயிடுவாங்க, வெளியே போயிடுவாங்க. அந்த மாதிரி புரிதல் இருப்பது தனக்குத்தானே ஏமாற்றம் அளிப்பதாகின்றார். எனவே முன்பிருந்த எச்சரிக்கையுடன் இப்போ இருங்க. என்னுடைய மிக அன்பான குழந்தைகளே, நினைவில் அமர்கிறீர்கள் தான். ஆனால் இதுவரை அந்த நினைவின் ஒளியின் வீரியம் என்னுடைய வதனம் வரை வந்தடையவில்லைன்னு சொல்லி பாபா சொல்றாரு. பாபா சொல்றாரு, என்னை நினைக்கிறீங்க இல்லையா? அந்த நினைக்கிற அந்த வைப்ரேஷன் சூட்சுமலோகம் வரைக்கும் வரமாட்டுது, பரந்தாம வரைக்கும் வரமாத்துதுன்றார் பாபா. அந்த அளவுக்கு உங்க நினைவின் ஒளி, அந்த ஒளியின் வீரியம் வந்து வரல. ஆத்மா நம்ம ஒளி தானே, நம்ம லைட்டு, நம்மளும் ஒளி, பாபாவும் ஒளி தான். நம்மளுடைய நினைவு பாபாவுக்கு பரந்தாம வரைக்கும் வரமாட்டுதுன்றார். என்னுடைய வதனம் வரை வந்தடையவில்லை. அந்த அளவுக்கு வீரியம் இல்லைன்றார். உங்களுடைய நினைவு வந்து சக்திசாலியா இல்லை, ஏதோ கடமைக்குன்னு நினைக்கிறோம். அவ்வளோ சக்திசாலியா அன்புல மூழ்கிய நிலை, நேற்று சொன்னார்ல, மூழ்கிய நிலையில அன்பா இருக்கிறீங்க, ஆனா அன்பில் மூழ்கிய நிலை இல்லைன்னு சொல்லி ஞாயிற்றுக்கிழமை மொழியில சொன்னார். அந்த மாதிரி சொல்றாரு. ஒவ்வொருவரும் எப்போது ஒளி சுரூபமாக ஆகி அமர்ந்திருக்கிறீர்களோ அப்போதுதான் அவரது யோகத்தின் சக்தி என்னுடைய வதனத்திற்கு வரும். அப்போதுதான் அந்த ஒவ்வொருவரின் சம்பூர்ண நிலையின் ஒளி அவர்களுக்குள் பிரவேசமாகும் சொல்லி சொல்றாரு. பாருங்க, இதெல்லாம் ஆழமான ரகசியம். எப்ப வந்து நம்மளுடைய சொரூபம் எது? உண்மையிலே நம்ம இந்த உடம்பு கிடையாது, நம்ம ஆத்மா. நம்மளுடைய ரூபம் ஒளி தான். ஒளி சொரூபமா நம்ம அமர்ந்து நம்மளுடைய ஒளி வந்து பாபா கிட்ட பரந்தாம வரைக்கும் போய் சேருதோ, யோகத்தினுடைய சக்தி பவர் வந்து வதனம் வரைக்கும் வருதோ, அப்போதுதான் நம்மளுடைய சம்பூர்ண நிலையின் ஒளி நமக்குள்ளார பிரவேசமாகும்னு சொல்றாரு. அந்த நேரத்தில் தான் பிறகு சக்திகளின் மகிமை வெளிப்படும். அந்த டைம் தான் இவங்க யாரு, நம்ம யாருன்றது உலகத்துக்கு தெரியும். சக்திகளுடைய மகிமை வெளிப்படும். பவர்னா யாரு? பவர் யாரு? சக்தி யாரு? சிவசக்தி தானே. சிவசக்தின்றவங்க யாரு? இந்த அம்மன், இவங்களாம் அங்காள பரமேஸ்வரி, இவங்களாம் சிவசக்தி. இந்த சிவசக்திகள் எப்ப வெளிப்படுவாங்கன்னா, அவங்களுடைய பவர் வதனம் வரைக்கும், அவங்களுடைய ஒளியின் வீரியம் வதனம் வரைக்கும் போய் சேரும்போது பாபாவுடைய சக்தி, நம்மளுடைய சம்பூர்ண நிலையின் சக்தி நம்ம கிட்ட வந்து அடையன்றாரு. எனவே ஒவ்வொருவரும் தன்னுடைய நம்பிக்கையில் ஸ்திரமாக இருக்க வேண்டும். இப்ப நீங்க உங்களை என்ன நினைச்சிட்டு இருக்கீங்களோ அந்த நம்பிக்கையில ஸ்திரமாக இருக்கணும். அதுல இருந்து நானே கூட கீழே இறக்கினாலும் நம்பிக்கை எனும் இருக்கையிலிருந்து இறங்க வைக்க முடியாது. பாபாவே நம்மளை கீழே இறக்கினாலும் நம்மளுடைய நம்பிக்கை எனும் சீட்ல இருந்து நம்மளை இறக்க வைக்க முடியாது. இப்ப நான் தான் தேவதன், நான் அப்படி இருந்தேன், நான் தான் தேவதை, நான் தான் சிவசக்தி, நீங்க நம்பி இருக்கிறீங்க. உங்களோட நம்பிக்கை ஸ்திரமா நீங்க இருக்கணும். பாபாவே அதுல இருந்து நம்மளை கீழே இறக்குனா கூட நம்ம இறங்க வைக்க முடியாது அப்படின்றாரு. உயர்ந்த மதிப்பிற்குரிய சக்தி ராதே,
சக்திகள் ஞானம் யோக பலத்திலும் மற்றும் வாய் மூலமாக ஞான முறையை வாசிப்பதற்கும் தயாராக இருக்க வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. சக்திகள் எல்லாம் ராதேட்ட சொல்றாரு, சக்திகள் யாருன்னா நம்ம எல்லாரும் தான். சக்திகள் எப்பயுமே ஞானம் யோக பலத்திலும் மற்றும் வாய் மூலமாக ஞான முரளியை யார் வேணாலும் வாசிக்கணும். எப்போ கூப்பிட்டு உங்களை முரளி வாசிங்கன்னு சொன்னாலும் யார் வேணாலும் வந்து வாசிக்கிறதுக்கு தயாராக இருக்க வேண்டும். நீ உனது ஒரே சீரான ஈஸ்வரிய பார்வை மூலம் ஒவ்வொருவருக்கும் சக்தி அளித்து உனது இனிமையான வீணை மூலம் நான் யார் மற்றும் என்னுடைய தந்தை யார் எனும் அறிமுகம் அளிக்க வேண்டும் சொல்லி மம்மாக்கு சொல்றாங்க. நீ உன்னுடைய இப்ப ஈஸ்வரிய பார்வை மூலமா ஒவ்வொருவருக்கும் இப்ப சக்தி அளிக்கணும். பாபா அவங்களுடைய இனிமையான வீணை மூலம் நான் பாபா யாரு மற்றும் மம்மா யாரு மற்றும் என்னுடைய தந்தை யார் எனும் அறிமுகம் எல்லாருக்கும் அளிக்கணும். எப்படி பிரம்மாவில் பகவான் பிரத்யட்சமானாரோ, அதாவது இந்த கடைசி நேரத்தில் ஆசுரிய உலகத்தை அழித்து நமது சத்திய தேசமான தேவதா உலகிற்கு அழைத்து சென்று கொண்டிருக்கிறார். பிரத்யட்சமானர்ல பிரம்மா பாபாவோடல சிவபாபா பிரத்யட்சமானார் இல்லையா, பிரத்யட்சம் ஆகிற மாதிரியே அதே மாதிரி கடைசி நேரத்துல இந்த அசுர உலகத்தை பாபா அழிச்சிட்டு நம்மள தேவதை உலகத்துக்கு அழைத்து சென்று கொண்டிருக்கிறார். ஹே மகளே ராதே, எப்போது ஒவ்வொருவருடைய மனநிலையின் தன்மை தீபத்தின் பிரகாசமான ஒளியை போல் ஸ்திரமாக மாறுகின்றதோ, எப்ப நம்மளுடைய எல்லாருடைய மனநிலை தீபத்தின் பிரகாசமான ஒளியை போல ஸ்டெடியா மாறுதோ, அப்போது மறைமுகமான கடைசி பிரேரணைகளை கண்டுபிடித்து கொண்டு தன்னுடைய காரியத்தை முழுமையாக ரீதியில் வெற்றியடைய செய்ய முடியும். எப்ப நம்மளுடைய மனநிலை ஸ்திரமா ஆகுதோ அப்பதான் நமக்கு அந்த கடைசி தூண்டுதல் பாபா என்ன சொல்றாரோ அதை கண்டுபிடிச்சி நம்மளுடைய காரியத்துல முழுமையான ரீதியில பயன்படுத்தி வெற்றி அடைய செய்ய முடியும். எவ்வளவு ஞானத்தின் அடிப்படையில் மனநிலையின் தன்மை இருக்கின்றதோ அவ்வளவு பிரேரணைகளை புரிந்து கொள்ள முடியும். எவ்வளவு நீங்க இப்ப ஞானம் கேட்கறோம் இல்லையா, இந்த ஞானத்தின் அடிப்படையில நம்ம மனநிலையின் தன்மை இருக்கணும். இப்ப டெய்லி லைஃப் சாதாரணமா வாழக்கூடாது. இது ஒரு டிராமா, இதுல நான் நடிச்சிட்டு இருக்கிறேன், நான் சாட்சி பார்வையாளரா வந்து பார்த்துட்டு இருக்கிறேன், யாராவது என்னை வந்து திட்டினாங்கன்னா இது பழைய கணக்கு வழக்கு, இது ஏதோ முடிஞ்சிட்டு இருக்குது, என் கூட இருக்கிறவங்க எல்லாம் கணக்கு வழக்கு, எப்படி நினைக்கிறீங்களா? இல்ல சாதாரணமா வாழ்ந்துட்டு இருக்கிறீங்களா? எப்பயும் போல நான்-பிகேஸ் வாழ்வாங்களே, அந்த மாதிரி சாப்பிட்றது தூங்குறது, இவங்க எல்லாரையும் நான் பார்த்துக்கணும், இது பண்ணி என் தலைமையிலதான் எல்லாம் சுமையா இருக்குது இப்படின்னு சாதாரணமா வாழ்ந்தோம்னா அது வந்து சாதாரண லைஃப். நீங்க பிகே ஆயிட்டு வாழறீங்கன்னா ஞானத்தின் அடிப்படையில உங்களுடைய மனநிலையின் தன்மை இருக்கணும். அப்பதான் உங்களால பாபா சொல்ற விஷயங்களை புரிஞ்சு கொள்ள முடியும். அவ்வளவு பிரேரணைகளை தூண்டுதல்களை உங்களால புரிந்து கொள்ள முடியும். அப்பதான் டச் பண்ணுவாரு. நீங்க சாதாரணமா வந்தீங்கன்னா பாபா ஒன்னும் டச் பண்ண முடியாது. நீங்க வந்து டெய்லியுமே ஞானத்தின் அடிப்படையில தான் லைஃப் வாழணும். காலைல எழுந்திருக்கோமா, காலைல எழுந்திருக்கும் போதே பாபா நினைவுல எழுந்திருக்கணும், அமிர்த வேலை யோகா பண்ணணும், ஆழ்நிலையில பாபாவை தான் இருக்கணும். ஆழ்நிலை மனசுல பாபா தான் இருக்கணும். அப்புறம் முழு நாளும் பாபா கூட தான் நம்ம டிராவல் பண்ணணும். அப்படி இருக்கணும் நம்ம லைஃப். ஞானத்தின் அடிப்படையில நம்ம இப்ப பிகே லைஃப் வாழணும். அப்பதான் பாபா தூண்டுதல் கொடுக்கறது நமக்கு தெரியும். அன்றாட வாழ்க்கையில எவ்வளவு இந்த மனநிலையின் தன்மை தொடர்ச்சியாக சீராக இருக்கின்றதோ அவ்வளவு சம்பூர்ண பிரேரணைகளை கண்டறிய முடியும். எப்படி இந்த மனநிலையின் தன்மை உங்களுக்கு தொடர்ச்சி, அப்பதான் இன்னைக்கு நான் வந்து பிகே நான் பாபா சொன்ன மாதிரி நடந்தேன், நாளைக்கே மறந்து போயிட்டேன், அப்படி இருக்கக்கூடாது. டெய்லியுமே அந்த தொடர்ச்சியா அந்த மனநிலையின் தன்மை இருக்கணும். அப்பதான் சம்பூர்ண பிரேரணைகளை உங்களால கண்டறிய முடியும். ஆஹா மகளே ராதே, என்னுடைய சொரூபத்தை தான் சற்றே பார் அப்படின்னு சொல்றாரு பாபா. ராதே சொல்றாரு, ராதே மம்மா சொல்றாரு, என்னுடைய சொரூபத்தை தான் சற்றே பார் அப்படின்றாரு. குழந்தைகள், என்னுடைய சொரூபத்தை பார்க்க முடியாதா என்ன? பாபாவை நம்மளால பார்க்க முடியாதா? பாபா நம்மளால பார்க்க முடியும். பரந்தாமத்துல போனோம்னா மனக்கண்ணால் நம்மளால பார்க்க முடியும். புள்ளியா அப்படியே வைப்ரேஷனோட ஜொலிச்சுட்டு இருக்காரு இல்லையா, அவருதான். அவர் கண்ணால பார்க்க முடியாது, ஆனால் மனக்கண்ணால பார்க்க முடியும். அகண்ட ஜோதி தத்துவத்திலிருந்து வந்திருந்து நான் சாட்சாத் பிரவேசம் பிரம்மாவினுக்குள் பிரவேசம் செய்து பேசுகிறேன் என்பதை பார்க்க முடியாதா? எல்லாராலையும் பார்க்க முடியும்னு சொல்றாரு. எங்கன்னா அகண்ட ஜோதி தத்துவம்னா பரந்தாமத்துல இருந்து வந்து சாட்சாத் பிரவேசம் ஆயிருக்கிறார். யார் உடம்புல? பிரம்மாவனுடைய உடம்புல, நந்தியோட உடம்புல வந்து பிரவேசம் செஞ்சு பேசுறன்றத பார்க்க முடியாதா? என் மூலமாக தான் இவ்வனைத்து சாட்சாத்தாரங்களும் ஏற்படுகிறது. ஏனென்றால் நான் தான் அனைவருடைய அடிப்படை தொகுப்பேன் சொல்றார் பாபா. பார், பிரகிருதிக்கு நடுவே ஜொலிக்கின்றது ஞான ஒளி. குழந்தைகள், இந்த சிந்தனையை மட்டும் செய்யுங்கள்னு சொல்றார் பாபா. நீங்க வந்து பிரகிருத்தினா இந்த இயற்கைக்கு நடுவே ஜொலிக்குது இந்த ஞான ஒளி. சிவபாபா
அவர்கிட்ட தானே ஞானம் நமக்கு கிடைக்குது, ஞான கடல், ஞான ஒளி ஜொலிக்கிறாரு. இந்த சிந்தனையை மட்டும் செய்யுங்கள். ஆஹா, எவரை முழு உலகமே அழைத்து கொண்டிருக்கிறதோ அவர் சுயம் சர்வ சக்திவான் ஈஸ்வரன் இங்கு எங்கத்தில் நாமாகிய குழந்தைகளுக்கு முன்பு வந்து அமர்ந்திருக்கிறார். அப்ப நீங்க சிந்தனை செய்யும் போதுதான் தெரியும் உங்களுக்கு. சுயம் சர்வ சக்திவான், யார் உலகமே தேடிட்டு இருக்கிறாங்களோ, உலகமே யார தேடிட்டு இருக்கிறாங்களோ அவர் சுயம் சர்வ சக்திவான் ஈஸ்வரனை இங்க வந்து நம்ம சென்ட்ரல்ல உட்காந்து நம்ம கூட பேசிட்டு இருக்கிறாரு. குழந்தைகள் முன்பு வந்து அமர்ந்திருக்கிறார். உலகமே தேடின்னு இருக்கிறவரு எனக்கு முன்னாடி உட்கார்ந்துருக்கிறார். அவரது குளுமையான மடியில் அமரும் போது இருதயம் எப்படி ஆயிடுது, மனசு அமைதியாகி விடுகிறது சொல்றார் பாபா. இப்போது படைப்புகளை படைப்பவர் கிடைத்து விட்டார் எனும்போது அவரை விட்டுவிட்டு அவரது படைப்புகளுக்கு பின்னால் ஏன் செல்ல வேண்டும் பாபா கேக்குறார். படைப்பவரே கிடைச்சிட்டாரு, அப்புறம் ஏன் அவரோட படைப்புகள் பின்னால் போக வேண்டும்? அப்பாவே கிடைச்சிட்டாரு, அப்புறம் ஏன் அண்ணன் தம்பிக்கு பின்னாடி போகணும்? அப்பாட்ட இருந்து ஆஸ்தி கிடைக்க போகுது, அண்ணன் தம்பிகிட்ட என்ன கிடைக்கும்? அண்ணன் தம்பிகிட்ட திட்டு தான் கிடைக்கும். ஏதாவது கிடைக்குமா? அண்ணன் தம்பிகிட்ட போய் சொத்து கிடைக்குமா? கிடைக்காது. கடவுளே கிடைச்சிட்டாரு, சிவனே கிடைச்சிட்டாரு, அப்புறம் ஏன் லட்சுமி நாராயணன் கோயிலுக்கு போறீங்க, முருகர் கோயிலுக்கு போறீங்க, இந்த கோயில் அந்த கோயில்னு ஏன் திரியிறீங்க சுத்தின்னு கேக்குறாரு. கடவுளே கிடைச்சிட்டாரு, எதுக்கு போய் இந்த கோயில் அந்த கோயில்னு போயிட்டு ஆஸ்தி அடையணும்னு ஓடுறீங்க? அவங்கள்ட்ட எல்லாம் ஆஸ்தி கிடைக்காது, ஏன்னா அவங்களே என்கிட்ட தான் அந்த ஆஸ்தி அடைஞ்சிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்றாரு. உயர்ந்த உயர்ந்த அதிகாரம் படைத்த அனைத்து சக்திகளுக்கும் சுயம் எஜமானர் அவர்தான். அவர்தான், அதாவது ஹோல்சேல் கடையில போய் வாங்குவீங்களா, இல்ல அங்க கம்மியா கிடைக்குமா, இல்ல வந்து சாதாரண கடையில போய் வாங்குவீங்களா? ஒரு இப்போ பங்க் கடையில போய் வாங்குவீங்களா? பங்க் கடையில வாங்கினா ஒரு 10 ரூபா அதிகமா இருக்கும், ஹோல்சேல் கடையில வாங்கினா கம்மியா இருக்கும் இல்லையா? இங்க ஹோல்சேல் கடையே நமக்கு கிடைச்சிட்டாரு இல்லையா? எல்லா சக்திகளுக்கும் அதிகாரம் மிக்கவர் சுயம் சர்வ சக்திவான், அவரே கிடைச்சிட்டாரு. அப்புறம் எதுக்கு போய் கோயில் கோயிலா திரியணும்? உயர்ந்த அதிகாரம் படைத்த அனைத்து சக்திகளுக்கும் சுயம் எஜமானர், அவரிடம் இருந்து அனைத்து சக்திகளும் வெளிப்பட்டுள்ளது. இந்த அறிமுகத்தில் வந்து விட்டா எனும்போது பிறகு இந்த மடியை விட்டு விடுவது முடியாதது ஆகிவிடும். எப்பொழுது ஒரு படைப்பவர் அவரது அறிமுகம் கிடைக்கிறதோ அப்போதுதான் புரியும் இவர் யார் என்பது அப்படின்னு சொல்றாரு. எப்ப அவருடைய அறிமுகம் நமக்கு கிடைக்குது, அவன் அருளால் அவன் தாழ் வணங்கி, சிவன் கோயிலெல்லாம் பாருங்க எழுதியிருப்பாங்க, அவன் அருளால் அவன் தாழ் வணங்கி, அவரே அவரே வந்து சொன்னாதான் அவருடைய அறிமுகம் நமக்கு கிடைக்கும். அப்ப புரியும் போது நமக்கு தெரியும் அவர் யாருன்ட்டு. புரிந்ததா? மதிப்பிற்குரிய உயர்ந்த ராதேன்னு சொல்லி சொல்றாரு. இது ராதேக்கு மட்டுமா சொல்றாரு? நம்ம எல்லாருக்கும் சொல்லிட்டு இருக்கிறாரு. நல்லது. வரதானம். எப்பொழுதும் அதீந்திரிய சுகத்தின் ஊஞ்சலில் ஊஞ்சலாடி கொண்டிருக்கும் சங்கமேகத்தின் சர்வ அலௌகீக பிராப்திகளில் நிறைந்தவர் ஆகுக. இன்னைக்கு பாபா வரதானம் கொடுக்குறாங்க. சர்வ அலௌகீக சங்கமேகத்தின் சர்வ அலௌகீக பிராப்திகளில் நிறைந்தவர் ஆகுக. இப்ப சதா நம்ம சொர்க்கத்துல கூட நமக்கு சுகம்தான் கிடைக்கும். சுகம்னா அந்த மாட மாளிகையில எல்லாரு கூடயும் வாழ்ந்துக்கிட்டு ஜாலியா ட்ரெஸ் போட்டுட்டு 36 வகை உணவு சாப்பிட்டுட்டு ஊஞ்சல் ஆடிக்கிட்டு புஷ்ப விமானத்துல பறந்துக்கிட்டு உறவினர்கள்லாம் இருப்பாங்க, லட்சுமி நாராயணன் அவங்க குடும்பத்தினர் எல்லாரு கூடயும் ஜாலியா இருக்கிறது, அது சுகம். அது வந்து எல்லையற்ற அது வந்து சத்தியுகத்தினுடைய சுகம். ஆனா இங்க என்ன கிடைக்குது? பரமாத்மாவுடைய இதே சிம்மாசனம் கிடைக்குது. இந்த முரளியை கேட்கும் போதே அதீந்திரிய சுகம் வந்து காதுல பாயுது. ஆத்மாவுக்கு அதீந்திரிய சுகம் கிடைக்குது இல்லையா? இந்த எப்போதும் அந்த அதீந்திரிய சுகத்தின் ஊஞ்சலில் ஊஞ்சல் ஆடிக்கொண்டிருக்கும். இது கிடைக்கவே கிடைக்காது எங்கேயுமே, முழு கல்பத்திலையும் இந்த அதீந்திரிய சுகம் கிடைக்காது. இப்ப அந்த ஊஞ்சல்ல ஊஞ்சல் ஆடிட்டு கொண்டிருக்கும் சங்கமேகத்தின் சர்வ அலௌகீக பிராப்திகளில் நிறைந்தவராகுகின்ற வரதானம் கொடுக்கிறாரு. எந்த குழந்தை அலௌகீக பிராப்திகளில் பலன்கள் பொக்கிஷங்கள் எப்போதும் நிறைந்தவராக இருக்கிறாங்களோ அவர்கள் அதீந்திரிய சுகத்தின் ஊஞ்சலில் ஊஞ்சலாடி கொண்டிருக்கிறாங்க. யார் வந்து எப்பவுமே எனக்கு யார் கிடைச்சிட்டாங்க, எனக்கு கடவுளே கிடைச்சிட்டாரு, ஒண்ணுமே இல்லைன்னா கூட ஜாலியா இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் கடவுளே இருக்கிறாருல கூட. அவருடைய அன்பு அமைதி அதை தான் அவங்க எதிர்பார்த்திருப்பாங்க வாழ்க்கையில. அன்பு அமைதி சுகம் சாந்தி அதை தான் எதிர்பார்த்திருப்பாங்க. அதுவே கிடைச்சிருச்சு, கடலே கிடைச்சிருச்சு, அன்பு கடலே கிடைச்சிட்டாரு. டெய்லி அன்பு கொடுக்குறாரு. அப்புறம் மத்ததெல்லாம் என்னத்துக்கு? அதனால அந்த அலௌகீக பிராப்திகளில பலன்கள் பொக்கிஷங்கள் இதுல எப்போதும் யார் நிறைஞ்சவங்களா இருக்கிறாங்களோ அவங்க எப்பவுமே அதீந்திர சுகத்தின் ஊஞ்சலில் ஊஞ்சலாடி கொண்டிருக்கிறாங்க. எப்படி செல்லமான குழந்தையை ஊஞ்சலில் வைத்து ஊஞ்சலாட்டுகிறார்களோ, கிருஷ்ணரை கூட தாளாட்டுவாங்க இல்லையா, ஊஞ்சல்ல வச்சு ஊஞ்சலாட்டுவாங்க இல்ல, செல்லமான குழந்தைகளை ஊஞ்சல்ல வச்சு ஊஞ்சலாட்டுறாங்களோ அதே போல அனைத்து பிராப்திகளில் நிறைந்த பிராமணர்களின் ஊஞ்சல் அதீந்திரிய சுகத்தின் ஊஞ்சலாகும் சொல்றாரு. பாருங்க, நமக்கு இப்ப இந்த பிராமண பிரிவு பிகே பிரிவில எல்லா பிராப்திகளிலும் நிறைந்த நம்மளுடைய ஊஞ்சல் வந்து என்ன ஊஞ்சல்னா அதீந்திரிய சுகத்தின் ஊஞ்சலாகும். இந்த ஊஞ்சலில் எப்போதும் ஊஞ்சலாடி கொண்டிருன்னு சொல்லி நம்மள சொல்றார் பாபா.
நம்ம அந்த அதீந்திரிய சுகம் எனும் ஊஞ்சல்ல எப்பவும் ஊஞ்சல் ஆடிட்டு இருங்க, காலை கீழே வச்சிடாதீங்கன்றாரு. கீழே வச்சீங்கன்னா கீழே வச்சீங்கன்னா தேகாபிமானத்துல வந்துட்டீங்கன்னா மண்ணுல காலை வச்சிருவீங்க. ஒருபோதும் தேகாபிமானத்தில் வரக்கூடாது. தேகாபிமானத்துல வந்தா மாயா மிரட்டும். கீழே காலை வச்சா செத்த நீ அப்படின்ட்டு மிரட்டும் மாயா. தேகாபிமானத்துல வந்துட்டோம், அவ்வளவுதான் அவ்வளவுதான், எல்லா பிரச்சனையும் வந்துடும். அதனால ஊஞ்சல்லே ஆடிக்கிட்டு அதீந்திரிய சுகத்துல இருங்க. எவர் ஊஞ்சல்ல இருந்து இறங்கி தரையில் பாதத்தை வைக்கிறாரோ அவர் மாசுபட்டு விடுகிறார்னு சொல்றாரு. யார் வந்து அந்த அதீந்திரிய சுகம் என்ற ஊஞ்சலை விட்டுட்டு தரையில காலை வைக்கிறாங்களோ அவங்க வந்து அசுத்தமாயிடுறாங்க இல்லையா. மண்ணுல காலை வச்சுட்டாங்க, மண்ணுன்னா தேகம் என்ற மண்ணுல காலை வச்சுட்டாங்கன்னா தேகாபிமானத்துல வந்துட்டா 5 விகாரம் வந்துடும். 5 விகாரம் வந்துருச்சுன்னா நம்ம மாசுபட்டு விடுறாங்கன்னு சொல்றாரு. உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தையின் தூய்மையான குழந்தை எப்போதும் அதீந்திரிய சுகத்தின் ஊஞ்சலில் ஊஞ்சலாடுகிறார். யார் பாபாவுடைய உயர்ந்தலும் உயர்ந்த பாபாவினுடைய தூய்மையான குழந்தையோ அவங்க எப்பயுமே அதீந்திரிய சுகத்தின் ஊஞ்சல்ல ஊஞ்சலாடுறாங்க. மண்ணில் பாதத்தை வைக்க முடியாது, அவங்களால மண்ணுல பாதத்தை வைக்க முடியாதுன்னு சொல்லி சொல்றாரு. ஏன்னா அவங்க எப்பயுமே அதீந்திரிய சுகத்துல இருக்கிறதுனால அவங்களால தேக அபிமானம் என்ற மண்ணுல புத்தி என்ற காலை அவங்க வைக்க மாட்டாங்க, வைக்க முடியாதுன்னு சொல்றாரு. ஸ்லோகன்: நான் தியாகி. இந்த அபிமானத்தின் தியாகம்தான் உண்மையான தியாகமாகும். அதாவது நான் என்றதே விடுறாங்க. யார் நான் என்ற அகங்காரத்தையே விடுறாங்களோ, இந்த நான் என்ற அபிமானத்தையே யார் வந்து தியாகம் செய்யறாங்களோ அவங்க அதுதான் உண்மையான தியாகமாகும் சொல்றாரு. அதாவது இப்ப நான் வந்து பிகே ஆயிட்டேன். உடல் மனம் பொருள் எல்லாத்தையும் நான் பாபாவுக்கு ஒப்படைச்சிட்டேன். பொருளெல்லாம் கொடுத்துட்டேன். நான் என் வீடு வாசல் சொத்து சுகம் குழந்தைகள் எல்லாத்தையும் நான் வந்து பாபா கிட்ட ஒப்படைச்சிட்டேன். சரி, ஓகே, அதெல்லாம் நல்லதுதான். நான் என்ற அகங்காரம் விட்டீங்களா? நான் சொல்றதுதான் ரைட்டு, நான் சொல்றேன் பாருங்க, இதுதான் போடணும், இவ்வளவு உப்பு போட்டாதான் இது நல்லா இருக்கும், இல்லைன்னா இது நல்லாவே இருக்காது. இப்படி எல்லாம் நம்ம வந்து ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கூட நான் சொல்றதுதான் ரைட்டு அப்படின்னு பேசுவோம் பாருங்களேன். அதான் அந்த நான்ன்றத கூட ஃபர்ஸ்ட் வந்து விடுங்க, அதுதான் உண்மையான தியாகமாகும். நான்றதே மாறி போய் பாபான்றதுதான் வரணும். பாபா என்ன சொன்னார்? பாபா வந்து 1 1 3ன்னு சொன்னா கூட சரிதான், கரெக்டு தான். பாபா சொன்னா கரெக்டு தான். பாபா சொன்னா 1 1 3 தான் சரி, கரெக்டுன்ட்டு நம்ம இருக்கணும். அது தப்பா இருந்தா கூட, அது சரியா இல்லாத விஷயமா தப்பா கூட இருந்தா கூட கரெக்டு தான், ஏன்னா அது பாபா சொல்லிட்டாரு கரெக்டு தான்ட்டு நம்ம இருக்கணும். அப்பதான் அந்த நான்றத விடுறோம்னு அர்த்தம். அந்த நான்ன்றதை விடும்போது தான், அதாவது நம்மளோட சொந்த புத்தி வேலை செய்யக்கூடாது, அங்க தெய்வீக புத்தி தான் வேலை செய்யணும். பாபாவுடைய புத்தி தான் அங்க வேலை செய்யணும். சொந்த புத்தி, இந்த மாயாவுடைய புத்தியெல்லாம் கொண்டு வந்து நான் சொல்றேன் இதான் ரைட்டு, இப்படிதான் செய்யணும், அப்படி இப்படி நம்ம பேசணும்னா அது வந்து தியாகமே கிடையாது, உண்மையான தியாகமே கிடையாது. நான்ன்றதை எப்ப தியாகம் பண்றீங்களோ அதுதான் உண்மையான தியாகம் சொல்லி பாபா சொல்றாங்க. அவ்யக்த சமிஞை: ஆன்மீக நிலையில் இருக்கும் பயிற்சி செய்க, உள்முகமாகுக. எப்போது சுயம் தன்னை அழிவற்ற ஆத்மா என்று புரிந்து கொள்கிறாயோ அப்போது அகால மரணத்திலிருந்து, காலண்டமிருந்து மற்றும் அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் பாதுகாப்பாக இருக்க முடியும். எப்ப நம்மள நாமே, நான் வந்து இந்த உடல் கிடையாது. இப்ப எல்லாரும் எதுக்கு அழுகுறாங்க? ஏன் அழுகுறாங்க? அந்த உடல் அழிஞ்சு போச்சு, ஐயோ அந்த உடல் போயிடுச்சு, அந்த உடல் தான் அவங்கன்னு நினைச்சுக்கிட்டாங்க. ரொம்ப நாள் அதுல இருந்தாங்கல்ல, பேசிக்கிட்டு சிரிச்சுட்டு, அந்த உடல் தான் அவங்கன்னு நினைச்சிட்டு அவங்க போயிட்டாங்கன்னா அவங்க எல்லாமே உலகமே இப்படிதான் அழுகுறாங்க. அந்த அகால மரணம் ஆயிடுச்சு அப்படின்ட்டு அழுகுறாங்க. அப்ப வந்து உண்மையிலேயே அது வந்து அங்க அதுல இருந்தவங்க ஒரு அழிவற்ற ஆத்மா, அவங்கதான் அந்த உடல்ல பாகத்தை நடிச்சாங்க, அவங்க போயிட்டாங்க. எப்ப நம்மளே நாமளே ஒரு அழிவற்ற ஆத்மா நம்ம எப்ப புரிஞ்சுக்கிறோமோ அப்போதுதான் இந்த ஆக்சிடென்ட் அகால மரணம் எல்லாம் நடக்குது இல்லையா, இதுக்கெல்லாம் நம்ம பயப்படவே மாட்டோம். அகால மரணத்திலிருந்து, காலண்டமிருந்து மற்றும் அனைத்து பிரச்சனையில இருந்து உங்களால பாதுகாப்பாக இருக்க முடியும்னு சொல்றாரு. எதுக்குமே பயப்படாதீங்க. ஆத்மா உணர்வு வந்துருச்சுன்னா நமக்கு மரணத்துக்கே பயப்பட மாட்டோம், காலனுக்கே பயப்பட மாட்டோம். அந்த மாதிரி நம்மளால பாதுகாப்பாக இருக்க முடியும். ஏன்னா நான் ஆத்மானா பறந்து டக்குன்னு பறந்தாம போயிடுவேன். இங்க என்ன நடந்தா எனக்கு என்ன அப்படின்ற மாதிரி ஒரு பயமே வராது. நீங்க ஆத்மான்னு நினைச்சு பாருங்க, உங்களுக்கு அந்த உடல் உணர்வே இருக்காது. ஒரு பயமும் போயிடும். பயமற்ற நிலை எப்போ வரும்னா, அந்த அசரீரி பயிற்சி அதிகமா யார் செய்யறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த பயமற்ற நிலை வரும். மனரீதியான சிந்தனைகள், மனரீதியான சூழ்நிலைகளை அகற்றுவதற்கான ஒரே ஒரு சாதனம் தன்னுடைய இந்த பழைய உடலின் உணர்வை அழிப்பதாகும். இப்ப நம்ம மனசுல கூட ஏதோ நிறைய சிந்தனைகள் ஓடுது, மனரீதியான சூழ்நிலைகள் இதெல்லாம் கூட வருது இல்லையா, இது எல்லாத்தையும் அழிக்கணும்னா
இதுக்கு நம்ம அந்த தேக உணர்வை அழிக்கிறது, அதுதான் இந்த பழைய உடலின் உணர்வை அழிப்பது தான் அந்த மனரீதியான சிந்தனைகள் இதெல்லாம் அகற்றுவதற்கு ஒரே சாதனம். அதனால தானே வருது. இந்த தேகத்தினால தான் நமக்கு இப்போ வந்து இப்போ எதுக்காக மனசுல எண்ணம் ஓடுதுன்னா, இப்போ அவங்க போனாங்களே என்னானாங்க, இவங்க வந்தாங்களே என்னானாங்க, எதனால நம்ம இதெல்லாம் சிந்திக்கிறோம்னா அந்த தேகத்தை பத்தி நினைக்கிறதுனால தான் அந்த தேக சம்பந்தப்பட்ட அந்த சிந்தனைகள்லாம் வருது, சூழ்நிலைகள்லாம் வருது. அதெல்லாம் அகற்றணும்னா இந்த தேக உணர்வை, பழைய உடலின் உணர்வை அழிக்கணும். ஏன்னா நான் அந்த உடலே இல்லை, நான் ஆத்மா தான், இந்த உடல்ல நடிச்சிட்டு இருக்கிறேன் அப்படின்ற அந்த உணர்வை கொண்டு வரணும். தேக அபிமானத்தை அழிப்பதன் மூலம் அனைத்து வித சூழ்நிலைகளும் அழிந்து விடும் சொல்லி பாபா சொல்றாரு. இப்போ நீங்க இந்த தேகம் ஒண்ணும் இல்லை, பாபா தேகத்துல தான் இருக்கிறீங்க. தேகம்தான் தேவைதான், தேகம் இல்லாமலாம் இருக்க முடியாது. தேகத்துல இருந்தாதான் நம்மளால முயற்சியே பண்ண முடியும். இருந்தாலும் இது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், இதுல நான் வந்து ஆத்மா இருந்து நடிச்சிட்டு இருக்கிறேன். இந்த 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 உடல் இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. அந்த மாதிரி அந்த உடலுடைய அபிமானத்தை அழிங்க. அழிச்சிட்ட பிறகு எல்லா சூழ்நிலைகளும் அழிஞ்சிரும். அந்த தேக அபிமானத்தினாலதான் எல்லா பிரச்சனைகளும் வருது. அந்த தேக அபிமானத்தையே அழிச்சிட்டிங்கன்னா எல்லா வித சூழ்நிலைகளும் ஈஸி ஆயிடும், எல்லாமே அழிஞ்சிரும். எந்த பிரச்சனையுமே வராது நம்ம வாழ்க்கையில. அந்த தேக சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவுமே வராது. ஏன்னா நம்ம தேக அபிமானத்தினாலதான் எல்லாமே வந்துருது, அந்த மாயையுடைய எல்லா விஷயங்களும் வருது. அந்த தேக அபிமானத்தையே அழிச்சிட்டிங்கன்னா எந்த மாயையுடைய பிரச்சனைகளும் நமக்கு வராது, எல்லா சூழ்நிலைகளும் அழிஞ்சிரும்னு சொல்லி பாபா சொல்றாங்க. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி ராமா, நன்றி பரிவாரம். ஓம் சாந்தி.